விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்தன குலபதி நம் குலத்துக்கு தலைவர், பிரபன்ன குலத்துக்கு தலைவர். சாரி, யாரு? நம்மாழ்வார். அவருடைய சம்பந்தம் இது ஆழ்வார் திருநெறி. ஆழ்வார் திருநெறிக்கு சம்பந்தம் ஏற்பட்டாலே அதற்கு மேல ஸ்ரீ வைஷ்ணவத்துல இவங்க பெருசா ஒன்றும் கிடையாது. ஆழ்வாருடைய சம்பந்தம் தான் பிரதானம். அதனால்தான் சுவாமி ராமானுஜர் முதல் பாட்டிலே மாறன் அடிபணிந்து வைத்தவர். அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிறாரோ, அப்ப ஆழ்வார் சம்பந்தம் இருக்கணும். அவர் இருந்த திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி சம்பந்தம், அது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மற்ற இது இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன் சுவாமி ஆழ்வார் திருவிடைய சம்பந்தத்துக்கு அந்த திவ்ய தேசத்துக்கான வைபவம்னா அத்தனை வைபவம் திருக்குறுகூர் வைபவத்துக்கு தாண்டி மற்றொரு வைபவம் உண்டான்னா கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஏன் சுவாமி மற்ற திவ்ய திருவரங்கம் இருக்கு, திருக்கண்ணபுரம் இருக்கு, திருவல்லிக்கேணி இருக்கு, திருக்கட்சி இருக்கு, இதெல்லாம் இருக்கே சுவாமி. எத்தனை இருந்தாலும் திருவரங்கமோ திருக்கட்சியோ திருவல்லிக்கேணியோ இதையெல்லாம் காட்டி கொடுத்தது யாருன்னா அந்த ஆழ்வார் திருநில அவதாரம் பண்ண அந்த நம்மாழ்வார் தானே காட்டி கொடுத்தார். அந்த நம்மாழ்வார் இல்லை என்றால் இந்த திவ்ய இங்க நம்ம காட்டுறது, எங்க நம்ம பார்க்கறது? பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் ஆழ்வார் திருநெறி சம்பந்தம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் அவசியம் இருக்கணும். அந்த சம்பந்தம் இருந்தாலே என்ன சுவாமி சம்பந்தம் போடும். மற்ற ஏன்னா அதை சுத்தி நிறைய திவ்ய தேசம் இருக்கு பாருங்க. நவ திருப்பதிகள் இருக்காது. 9 திருப்பதி திவ்ய தேசம் என்ன, அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு பக்கத்திலே திருக்குறுங்குடி திவ்ய தேசம் என்ன, வானமாமல திவ்ய தேசம் என்ன, இதனுடைய சம்பந்தம் எல்லாம் ஆழ்வாருடைய சம்பந்தம் பெற்ற திவ்ய தேசங்கள். அந்தந்த திவ்ய தேசங்கள் அப்படி இருக்க செய்தி. ஏன்னா அந்த தேசத்துக்கு அத்தனை வைபவமா சுவாமி ஒரு சரித்திரமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். என்ன சரித்திரம்னா, ஆழ்வார் திருநெறியில ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஏதோ முனிவர், அவர் பாட்டு இருந்துட்டு இருக்கார். அந்த தாமிரபரணி நதிக்கரையில இருந்துட்டு இருக்கார். இருந்துட்டு இருக்காச்சு அவர் பக்கத்துல ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் இருக்கு. அந்த முனிவர் நல்லா ஞானம் அடைத்தவர், வைராக்கியசீலர், நன்னதா இருக்கார். ராத்திரி நிச்சயமா என்ன பண்ணணும், அந்த நாயை ஆத்துக்கு அந்த பக்கம் போய், ஊருக்கு ஆத்துக்கு இந்த பக்கம் இந்த முனிவர் இருக்கார், அந்த முனிவருடைய பக்கத்துல தான் அந்த நாய் படுத்துட்டு இருக்கும். ராத்திரி ஆனா வந்து படுத்துருவோம். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. நிச்சயமே இது நடந்துட்டு இருக்கு. கார்த்தாலான எழுந்து நேரா அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் போய் ஆழ்வார் திருநகரி ஊருக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஆழ்வாரை சேவிக்கு வந்த பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் சாப்பிட்டு போட்ட இலை இருக்கும் இல்லையா, அந்த நிச்சயம் இருக்கக்கூடிய எச்சில் போனகம் செய்த சேரம் தருவரையில் புனிதம் அன்று அது உச்சிஷ்டம் சுபாவனம் தெரிவிக்கிறார் இல்லையா, அந்த எச்சிலை சாப்பிட்டு நிச்சயம் இங்க வந்து இந்த முனிவருடைய அவருடைய திருடிவாரத்துல நிச்சயம் வந்து படுத்துட்டு இருக்கு. நிச்சயமே பண்ணிட்டு இருக்கு. இது ஆழ்வார்த்தின் நடக்கிறது. தாமிரவர்கள் நதிக்கரை நித்தியம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இதே பிரகாரம் இந்த நாயானது அங்க போய் அங்க இருக்கக்கூடிய எச்சியலை சாப்பிட்டுட்டு, எச்சில்னா அது உச்சிட்டம் சுபாவனம் இப்பதான் அடியேன்னு சொன்னேன். அப்படின்னா போனகம் செய்த பாகவதால் சாப்பிட்டது எச்சில் கிடைக்குமா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் திருக்கட்சி நம்முடைய பிரசாதத்தை ஆசைப்பட்டார். கிடைக்கல, அது வேற விஷயம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல இந்த நாய் பண்ணித்தனும் பண்ண உடனே அங்கிருந்து திரும்பி வந்துட்டு சாப்பிட்டு அந்த எச்சில சாப்பிட்டு திரும்ப வரச்சே ஏதோ வெள்ளப்பெருக்கு தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு வந்துட்டு, வெள்ளப்பெருக்குல திரும்பி வச்சே தன்னால சமாளிக்க முடியல. என்னென்ன சமாளித்து பார்த்து அடிச்சுன்னு போயிடுத்து, பிராணம் போயிடுச்சு. இந்த நாய்க்கு பிராணம் போயிடுத்து. இது அந்த யோகி பாக்குறார். அந்த முனிவர் என்று சொல்லக்கூடிய யோகி அதை நல்லா பாக்குறார். பார்த்துட்டு இருக்கச்சே அந்த பிராணம் போறத பார்த்துட்டு இருக்கச்சே அது ஒரு ஆத்ம ஜோதி ரூபத்துல எங்க போறது, சீவைக்குள்ள போறது, பரமபதம் போறது. அந்த நாயுடைய ஆத்மா அங்கிருந்து கிளம்பி ஆத்ம ஜோஷி இருக்க யோகி ஆனபடியாலே இவர் நல்லா தெரியுது. யோகி ஆனபடியாலே இவர் நன்னா பிரபாகம் வந்த உடனே ஓடி போயிட்டு இருக்கு. அது என்ன சுவாமி போகும், சாஸ்திரமே சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமும் சாமிய உபைதி. புண்ணியமும் பாபமும் தொலைந்தால் இனி இந்த ஆத்மாவாது இங்க நிற்காது. நில் பேலன்ஸ். புண்ணியமும் இல்லை பாபம் இல்லைன்னா நேரம் அங்க போகும், சீவைங்குண்ட நான் போய் சேருமோனோ அந்த மாதிரி மோட்ச நங்கத்தில் நோக்கி போறது. இதை பார்த்தார் அந்த யோகி. பார்த்து, ஓ நாய்க்கு மோட்சம் கொடுத்தானே, எனக்கு மோட்சம் இல்லையே. அந்த யோகி நினைக்கிறார், பிரார்த்திக்கிறார், எனக்கு மோட்சம் இல்லையே. அவர் கேட்கிறார், அந்த யோகி
நாய்க்கு மோட்சம் கொடுத்தாயே, எனக்கு மோட்சம் இல்லையே என்று அவன் பரமத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறார், வாய்க்கும் திருக்குறுகூர் எச்சில் வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாள். அந்த நாயுடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருமாள் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞான தமிழ் கடலே. நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். மறுபடியும் தெரிவிக்கிறேன். வாய்க்கும் திருக்குறுகூர் எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். அந்த நாயுடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருமாள் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞான தமிழ் கடலேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா ஆழ்வார் பாட ஆரம்பிச்சாச்சுன்னா பகவான் என்ன பண்றாருன்னா அப்படியே தலை அசைக்கிறாராம். தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்ன, அதான் பெருமாள் மகுடம் சாய்க்கும் வண்ணம் தென்னா தனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உடனா. ஆனா பகவான் எப்படி தெரியுமா, அவாச்சனாதரகா, யாருக்கும் எந்த விதமான பதிலும் அதே ஒரு பேச்சும் எந்த விதமான சொல்லும் பதிலையும் சமாதானமும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தரையும் கணிசிக்க மாட்டார். ஆனா ஆழ்வார் பாட்டுன்னு வந்துருத்தனா தென்னா தெனா தென்னா தெனா தெனா தெனான்னு தெரிவிக்கிறான் இல்லையா. ஏன்னா அவாக்கி வாயை திறந்து பேசவும் மாட்டான். ஆனா அநாதரகா, ஒருத்தரையும் ஆதரிக்க மாட்டார், பார்க்க போவதும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பராத்மரன் மேம்பட்டவன். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் ஒரு பாட்டு ஒரு சொல், அந்த சொல்ல கேட்டாலே தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்தின் தெரிவிக்கிறன்னா, என் நாவிலின் கவி நான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் என் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தெரிவிக்கிறா இல்லையா. அப்படி இருக்கச்சே அந்த மாதிரி நான் பாடினா தசையசைக்கும் தலை நன்னா அசைக்கிறாரனோ. ஏன் அப்படிப்பட்ட தலை அசைக்கக்கூடிய பகவானுக்கு மட்டும்தான் நான் பாடுவேன், மற்றவாருக்கு நான் பாடமாட்டேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். என் வாய் கொண்டு மாயிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆழ் கொண்ட சீர்வல்லல் ஆழிப்பிரான் எனக்கே உலன், என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்தே அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ. இந்த யோகி தெரிவிக்கிறார், அந்த இவர் தன்னை பேயின் தெரிவிக்கிறார். அந்த நாய்க்கு மோட்சம் அளித்தாயே, அந்த நாயுடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ. ஏன்னா நாயிடத்தில் இருக்கக்கூடிய கருணை அடியேன்ட்டு இல்லை, இந்த பேயிடத்தில் இல்லை. அந்த யோகி கேட்கிறார், அந்த பேயிடத்தில் இல்லையே, இதை யார்கிட்ட கேட்கணும்? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவோம். இப்படி இத்தனை தூரம் நீ சொல்லணும், இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? பகவான்கிட்ட தானே கேட்கணும். கேட்கல. பொழிந்த நின்ற பிரான்ட்டு இதை கேட்கிறாரா? இல்ல. பொழிந்த நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினே, அவற்றை கேட்கல. நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே, ஆதிப்பிரான் கேட்கல. அப்ப யார்கிட்ட கேட்கிறன்னா, பெருமாள் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞான தமிழ் கடலே. ஏன் பெருமாள் மகுடம் சாகி இவர் ஒரு பாசுரத்தை அனுகிரகித்தார் என்றால் நம்மாழ்வார் அப்படி தலை ஆடுறது. யாரோ எத்தையோ சாப்பிட்டு ஆடுறா பாருங்க, அந்த மாதிரி ஆடுறதுனா ஏன்னா அவருக்கு மோட்சம் கொடுத்திருக்காரு, ஆழ்வார் கொடுத்திருக்காரு. பொழிந்த நின்ற பிரான் கொடுக்கவில்லை, ஆதிப்பிரான் கொடுக்கவில்லை, ஆழ்வார் கொடுத்திருக்காரு. என்ன சுவாமி நாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, அப்ப நாய் ஜன்மமா பிறந்தது தப்பில்லை. நல்லா பாத்துக்கோ, நாய் ஜன்மமா பிறந்தா தப்பில்லை. அந்த நாய் திருக்குறுகூர்ல பிறக்கணும், அதுவும் திருக்குறுகூர்ல பரம ஸ்ரீ வைஷ்ணவால எச்சலை வாரி உள்ளணும். அப்படி இருக்கக்கூடிய நாயா இருந்தா அப்பதான் என்ன அர்த்தம்? திருக்குறுகூருடைய சம்பந்தம் பிரதானம். இப்ப இந்த யோகிக்கு கிடைக்கல, அந்த நாய்க்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன சம்பந்தம்? திருக்குறுகூருடைய சம்பந்தம் ஆனபடியாலே நாய் என்ன சரணாகதி பண்ணித்தா, புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ வந்து புகுந்தேன்னு இந்த வார்த்தையை சொல்லித்தா, இல்ல வேற ஏதாவது ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரமூர்த்தி இந்த வார்த்தையை சொல்லித்தா, இல்ல நினைவாது இருக்கா நாய்க்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த நாய்க்கு கருணை காட்டுறான்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊர் சம்பந்தம், ஆழ்வார் திருவடியுடைய சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தம் இருந்தாலே என்ன நாயா பிறக்கிறது தப்பில்லை. ஆனா திருக்குறுகூர்ல பிறக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருவடிய திருநகரிய சம்பந்தம் நமக்கு இருக்கணும். போயிட்டு ஆழ்வாரை சேவிச்சுட்டு இருந்தா அந்த சம்பந்தம் இருந்தா என்ன சொல்லலாம்? இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு
தாராளமா பேசலாம். சுவாமி அது அகங்காரம் இல்லையே, இது சாத்விக அகங்காரம்னு பேரு. இந்த அகங்காரம் ஏன் ஆழ்வார தெரிவிக்கிறாளே, மாறுளதோ என் மண்ணின் விஷயே, எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏன்னா எனக்கு நிகர் யாரும் கிடையாது. பகவான் ஒருத்தன் தான் தெய்வம். அந்த ஒருத்தனை பாட நான் தான் தெரிவிக்கிறார் இல்லையா, இதுக்கு பேர் தான் சாத்விகமான அகங்காரம். இந்த அகங்காரம் தாராளமா சொல்லலாம். இதை கம்பநாட்டாழ்வே தெரிவிக்கிறார். கம்பராமாயணம் அரங்கேற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கம்பர் என்ன தெரிவிக்கிறார்னா, தெய்வத்துக்கெல்லாம் அரசு யாரு, ஒளிந்து நின்ற பிரான். தெய்வத்துக்கெல்லாம் இருக்கு. அவரை பாட நம்மாழ்வார் ஒருத்தர் தான் ஷடகோபர் அந்தாயின்னு ஆச்சரியமான பாசுரம் அனுகிரகிச்சார் கம்பநாட்டாழ்வார். அதை தெரிவிக்கிறார். தெய்வத்துக்கெல்லாம் வருத பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான். அந்த ஆதிப்பிரானை பாட நம்மாழ்வார் ஒருத்தருக்குத்தான் தகுதி. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசகா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். அந்த பகவானை அளந்தோ பேசியோ ஆடியோ ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரமே போய் அந்த குணத்தை அளக்க போறேன். என்ன குணம்? ஒண்ணுமில்லாத ஆனந்தம் என்கிற ஒரு குணத்தை அளக்க போறேன்னு போயிட்டு வேதாந்தம் போய் உடனே திரும்பி வந்துட்டு, ஓ என்னால அளக்க முடியும், திரும்பி வந்துட்டணும். அப்ப சாஸ்திரத்தால அளக்க முடியாத, எட்டி பார்க்க முடியாத அந்த விஷயத்தை ஆழ்வார் என்ன சொல்றாரு, நான் தான் அவரை பாட போறேன், நான் தான் அவரை பாட போறேன் சொன்னாரோன்னா அந்த அளவுக்கு பாசுரத்தை கேட்கிறா இல்லையா. ஏன்னா பகவான் கலங்கி போய் நிக்கிறான். ஆழ்வார் பாடுவாரா, அதுக்குன்னு உற்சவத்தை ஏற்படுத்தி, ஓ அந்த உற்சவம் எதுக்கும் தேவையில்லை, அந்த உற்சவம் ஆழ்வார் பாசுரத்துக்காகவே 10 நாட்கள் பெரிய திருநாள் என்று சொல்லப்பட அந்த உற்சவத்தை ஏற்படுத்தினாரோனா, அப்படிப்பட்ட அந்த பாசுரத்தை கேட்டா பகவான் ஆடுறான், கலங்கரா. மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை. மயல்மிகு பைத்தியம் தலைக்கு ஏறுமா போல நம்மாழ்வாவுடைய பாசுரத்தை கேட்டா அத்தனை தூரம் ஆடுறானோ. இதே ஷடகோபர் அந்தாதின்னு கம்பநாட்டாழ்வார் அந்த நம்மாழ்வாரை பத்தி பாடியிருக்கார். ஷடகோபர் அந்தாதின்னு அற்புதமான பிரபந்தம். ஆனா அது 4000 கிடையாது. ஆனா பாத்துங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த ஷடகோபர் அந்தாதி ஆழ்வார் திருநகில சன்னதிக்குள்ளேயே சேவிக்க கிரமம் உண்டு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுங்க, இப்ப 4000 திவ்ய பிரபந்தமே பகவானை பத்தி தான் பூர்த்தியா எல்லா பாசுரங்களும். அதுல ஒரு விதிவிலக்கு எதுன்னா கண்ணீர் சிறுத்தாம்பு. கண்ணீர் சிறுத்தாம்பு பகவானை பத்தியே கிடையாது. முதல் வரி, கண்ணீர் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய் எண்ணப்பனில், அது வரைக்கும் தான் பகவானை பத்தி. அதுக்கப்புறம் ஏனைய பாசுரங்கள் எல்லாமே 11 பாசுரங்கள்ல, அதாவது 10.75 பாசுரம் பூர்த்தியா யாருக்கு, ஆழ்வாருக்கு தான். அதை கொண்டு போய் 4000 சேர்க்கலாமான்னா 4000 பெற்றதை இந்த கண்ணீர் சிறுத்தாம்பு எடுத்துக்கொண்டுதான். இப்ப ஒரு ஜீவாத்மாவை பாடக்கூடிய அந்த சப்தங்கள், அந்த சொற்கள் 4000 சேர்க்கலாமான்னா சேர்க்கப்படாது. ஆனா இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஜீவாத்மாவை பாடக்கூடிய ஷடகோபர் அந்தாதி என்று சொல்லக்கூடிய கம்பநாட்டாழ்வார் அனுகிரகித்த அந்த கிரந்தம் இன்றைக்கும் ஆழ்வார்த்திகளை சேவிக்க வேற எங்கேயுமே கிடையாது. வேற எங்கேயும் சேவிக்கக்கூடிய கிரமமே கிடையாது. ஆழ்வார்த்திகளை சேவிக்கக்கூடிய கிரமத்தை வச்சுட்டு இருக்காங்கன்னா ஆழ்வார்க்கு இருக்கக்கூடிய வைபவம் பகவானை காட்டிலும் மேம்பட்டது தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா கம்பநாட்டார் தெரிவிக்கிறார். அதனால ஒருவேளை ஆழ்வாரே அவதாரம் பண்ண வச்சுக்கேன், என்ன சுவாமி என்ன பெருமாள் இருக்கா, திருவேங்குடம் இருக்காரானா இருக்க போறது கிடையாது. ஆழ்வார அவதாரம் அல்ல, இவர் பாடவே இல்லைன்னா உண்டா திருவள்ளிக்கேணியோ திருவரங்கமோ இல்ல திருக்கண்ணபுரமோ திருக்கட்சியோ உண்டானா கிடையாது சுவாமி. இதுதான் அவரே தெரிவிக்கிறார். பேச நின்ற தன்னுடைய திவிதேசத்துக்கே 4ஆம் 10 திருவாபிடி ஆச்சரியமான பதிவம். அது என்ன, அர்ச்சையில் பரத்தம்னு தெரிவிக்கிறான் நம்முடைய பூர்வர்கள். நான் பரத்வத்தை பத்தி நான் தெரிவித்த மிக்க இரநிலையும், அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தை 4ஆ தெரிவிக்கிறார். 4 திருவாவிழி பரமாத்ம ஸ்வரூபம். அதுல இந்த 4ஆம் 10 திருவாயும் பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிக்க வந்த பதிகம். அந்த பதிகத்துல அர்ச்சையில் பரத்வம், அர்ச்சையில் அச்சா திருமேனியே பரத்துவம் உடையது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த 4ஆம் 10 திருவாவிழி ஒன்னும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவரலோடு உயிர்படைத்தான்
குன்னம் போல் மணிமான நேடி திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடி இணைந்திருக்கிறார். அதுல ஒரு பாசனம், பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தமக்கம் பிறர்க்கும் நாயகனவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்மின் தேசமாவதில் சூழ்ந்தழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன் வாழ்வோர் அவம் பறைதல் என்னாவது இலங்கியற்கேன்னு ஆச்சரியமான பாசனம். இந்த பாட்டுல என்ன தெரிவிக்கிறேன்னா, பேச பேசத்தான் சிவனும் பிரம்மாவும் நிற்பாளாம். அவ பேசி பேசி நிக்க வைக்கிறாள். அப்படின்னா இவருக்கு வைபவம் உண்டு, இவருக்கு வைபவம் உண்டு, சிவனுக்கு வைபவம் உண்டு, பிரம்மாவுக்கு வைபவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பண்றான். தேர்தலில் தோத்துட்டா வச்சுக்கேன், மறுபடியும் பேசணும். நான் இருக்கேன் பேசினதான் அவ நிப்பா. இல்லைன்னா அவ இல்லையா சுவாமி தோத்துட்டோமே, இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்னா ஜனங்க மறந்தே போயிடும். அதே போல முதல்ல காட்டுறதே இவதான். யாரு? சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் பேசி பேசி நிக்க வைக்கிறார். பசுபதி ஆகமம்னு பேரு. அந்த ஆகமத்துல நன்னா பேசுறார். அப்படிப்பட்ட பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தமக்கும் பிறர்க்கும் சிலத்துலாம் இந்த பேனர் வச்சிருப்பா பாருங்க. அந்த பேனர் நிக்கணும்னா சாரம் கட்டிருக்கணும். சாரம் அது நிறைய பேர் கீழே விழுந்து பிராணமே போயிருக்கு. சாரம் கட்டினாதான் நான் ஒழுங்கா நிற்கும். அப்ப சாரத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கேன், அந்த பேனர் கீழ் வந்துடும். அதே போல சாரம் என்று சொல்லக்கூடிய பேச்சிலே இருந்தா தான் சிவனும் பிரம்மாவும் நிப்பா. அந்த பேசக்கூடிய சாரம் போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்ப வீழ்ந்துருவாருனோ. அது எங்க தெரியாது. பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனக்கம் பிறர்க்கும் நாயகன் அவனேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப ஆழ்வார் இது சொன்னாருனோ. இது ஏன் இங்க சொல்லியிருக்கிறான்னா, இது ஆழ்வார் அபிப்பிராயம். என்ன அபிப்பிராயம்னா, அங்க சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் சொன்னாரு. இப்ப ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, பகவான பார்த்து நான் பேசத்தான் நீ நிற்கிறாய் பகவான், நான் பேசத்தான் நீ நிற்கிறாய். நம்மாழ்வார் வாழ் திறந்த பாடலே வச்சுக்கோ. இப்படி வச்சு போனேன். நம்மாழ்வார் சேவிக்கவே இல்லை, திருவாழ்மையே கொடுக்கல, வேதங்கள் மட்டும்தான் லோகத்துல இருக்கு இப்படின்னு வச்சுக்கோ. ஒரு கற்பனை தான் அது, அந்த மாதிரி கிடையாது. சும்மா வச்சுக்கோ சுவாமி 4000 திவ்ய பிரபந்தமே இல்லை, ஆழ்வார்களே அவதாரம் பண்ணல, நல்லா இருக்கும், ஆழ்வாரோட அவதாரமே இல்லை, 4000 திவ்ய பிரபந்தமே இல்லை, வேதம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா உலகத்துல இருந்தா நான் விட இருப்போம், எப்படி இருப்போம் சார்? நம்ம ஆழ்வாரும் தேவையில்லை தோண்டல அவர் என்ன ஆகுனா, முதல்ல இந்த காலட்சேபம் கிடையாது. நீங்களும் இருக்க போறது, அடியனும் இருக்க போறது, எதுக்கு இந்த காலட்சேபம் தேவையில்லையா? காலட்சேபம் கேட்க போறது இல்ல, எங்கேயும் போக போறது இல்ல. ஸ்ரீவைஷ்ணவம் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குமா? ஆழ்வாருடைய சம்பந்தம் தான் ஸ்ரீவைஷ்ணவமே. எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தார். சுவாமி ஆழ்வாருடைய தரிசனம் தான், ஆழ்வாருடைய சம்பந்தம் தான் ஸ்ரீவைஷ்ணவம் சொன்ன. இப்ப எம்பெருமானார் தரிசனம் சொல்றான். எம்பெருமானார் யாரு? ஆழ்வார் திருவடி தானே. மாறன் அடிபடைந்து வந்திருக்கிறார் இல்லையா? இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்காது. வளர்ந்திருக்கா மாட்டா. இன்னைக்கு 108 திவிதேசங்கள். இன்னைக்கு என்ன பண்றா, அவாவா போய் செவிச்சு டிக் பண்ணிட்டே வருவா. செவிச்சாச்சு டிக் பண்ணிட்டு வரானா? அது இருக்கமானா? அது இருக்க போது இத்தனை ஏற்படுத்தி கொடுத்து வரியார்னா சாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்தபடியாலே, தமிழ் பாடலை கொடுத்தபடியாலே என்ன ஆயிடுச்சு? இது இத்தனை ஸ்ரீவைஷ்ணவம் வளர்ந்திருக்கு, ஸ்ரீவைஷ்ணவன் நின்று இருக்கு. அது மட்டும் இல்ல, இத்தனை திவ்ய தேசங்கள்னா, இத்தனை பெருமாள் என்ன, நாம என்ன, நீங்கள் என்ன, அத்தனை பேர் இருந்துருக்கோம். இதெல்லாம் எதுக்காக? உலகத்தார் உஜ்ஜீவனம் அடைவதற்காக. சமுச்சித வேதத்தை மட்டும் இருந்து வச்சுக்க, உலகத்தார் உஜ்ஜீவன் அடைய முடியுமானா அடைய முடியாது. அப்ப ஆழ்வாருடைய பாசனங்களுக்கு முன்னாடி எப்படி சுவாமி இருந்திருக்கும்? நேற்றுக்கே நம்ம பார்த்துருக்கோம். ஆழ்வார் பாசனங்கள் எப்போதும் உண்டு. சில காலம் மறைந்து இருந்தது, அப்புறம் திருப்பி அதை பிரகாசப்படுத்தினான். ஆழ்வார் பாசனம் புதுசாக உருவாக்கப்பட்டது கிடையாது. சரி, மறைஞ்ச காலத்து எப்படி இருக்கும்? அதுதான், அது ஒரு இருண்ட காலமா தான் நினைக்கிறோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து இவெல்லாம் எங்க இருக்கா? ஆழ்வார் இல்லைன்னு வச்சுக்கேன், வேதம் மட்டுமே கற்பனை பண்ணி பார்த்தா பயமா இருக்கு. சுவாமி ஒண்ணுமே பண்ண முடியாது சுவாமி, அவ்வளவுதான் சுவாமி, என்ன பண்றது? முதல்ல என்ன தெரியுமா, யாருக்கு தெரியுமா ப்ராப்ளம்? முதல்ல ஸ்ரீகளுக்கு தான் ப்ராப்ளம். அவ வேதத்தை சேவிக்க முடியாது. அவ என்ன பண்ணுவா, எது பண்ணுவா? கரண்டி எடுத்து என்ன பண்ணாலும், கோலம் போட்டாலும், மெழுகினாலும், வாஸ்தவம் கோலம் போட்டு மெழுகினா உங்களுக்கு மோட்சம் ஒண்ணு சொல்லி இருக்கு. ஆனா எத்தையாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணுமோனோ, 4 வார்த்தை சொல்லணுமோனோ, அவனை பத்தி ஏதோ 4 வார்த்தை குணங்களை அனுபவிக்கணுமோனோ, குணங்களை அனுபவிப்பதற்கு வாய்ப்பே இல்லாம போடுமே. ஆழ்வார் பாசனமும்
எல்லாம் பாமரர்கள் என்ன, பண்டிதர்கள் என்ன, அதிகுர்த்தா அதிகாரம், சர்வாதிகாரம், அத்தனை பேரும் சேவிக்கலாம். இன்னைக்கு அநேகமா இப்ப மட்டும் இல்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆழ்வார்த்தில இருக்கக்கூடிய ஸ்ரீகள்னா பார்க்காமையே திருவாய்மொழியை சேவிக்கிறார். திருவாய்மொழியை அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய வைபவம். ஏன்னா இப்பதானே பார்த்தோம், அந்த ஊருடைய வைபவம் அத்தனை வைபவம். அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய அங்கு இருந்தாலே போதும் சுவாமி, இருந்தா நல்லதானா? எத்தனை பெரியவருடைய சம்பந்தம் அங்க இருக்கு, பிரதானம் ஆழ்வாருடைய திருவிழை சம்பந்தம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலை இது கம்பராட்டால் தெரிவிக்கிறார். என்ன தெரிவினா, தெய்வங்களில் சிறந்தவர் திருமால். அந்த தெய்வத்துக்கு தகுந்த கவி யாருன்னா நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் பாடின பாட்டுக்கு எல்லா பாட்டுக்குள்ள உயர்ந்த பாட்டு எதுன்னா திருவாய்மொழி. வேற எந்த பாட்டா இருந்தாலும் சரி, அது 4000 தீபப்பிரதமா இருக்கட்டும், வேறு யாரோ பண்ணனதா இருக்கட்டும், யார் பண்ணினதாக இருந்தாலும், பாசுரம்னு எடுத்துட்டா அதே போல அது திருவாய்மொழிக்கு சமமா மற்றொன்று உண்டானா கிடையவே கிடையாது. அப்ப பாசுரம் பாடுவதிலே சிறந்தவர் நம்மாழ்வார், அந்த பாசுரத்துக்குள்ளே சிறந்தது திருவாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். அதே போல பகவான பாடணும்னா நம்மாழ்வார் அவரே தெரிவிக்கிறார். ஏற்றும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணந்தனக்கு ஏற்றும் பெரும்புகழ் வன்குருகு சடகோபன் சொல் ஏற்றும் பெரும்புகழ் 1000 வையும்போர் 10 ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லார்க்கில்லை ஜென்மமே அப்படின்னு ஆழ்வாரே தெரிவிக்கிறார். அவரை பத்தி பாடணும்னா அது ஏற்கிறது நான் தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறது இதெல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சு கம்பர் சொன்னார், அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாரை பாடணும்னா அடியேன் தான். கம்பநாட்டார் தெரிவிக்கிறார், சடகோபராந்தாதி கொடுத்தாரமா தெரிவிக்கிறார், கம்பநாட்டார் தெரிவிக்கிறார். அந்த நம்மாழ்வாரை பாட வேணும்னா அடியேனா இந்த கம்பரால தான் முடியுது. ஏன்னா நம்பெருமாள் பார்த்து தெரிவிக்கிறார் கம்பநாட்டாழ்வாருக்கு. என்ன தெரிவிக்கிறார்? இவர் என்ன பண்ணார், இங்கிருந்து கிளம்பினார், கிளம்பி நேரா போனார் கம்பராமாயணத்தை இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். கம்பராமாயண அரங்கேற்றம் பண்ணப்பட்டது திருவரங்கத்தே தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் எத்தத்தையோ கம்பநாட்டனை எதுவும் பேசிட்டு இருக்கா. இது மூலம் எதுன்னு தெரியாம யாராரோ என்னவோ பட்டிமன்றம் போட்டு பேசுவார். அரங்கேற்றம் நாதமணிகளால்தான் அரங்கேற்றம் பண்ணப்பட்டது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாதமணிகளுடைய காலமும் கம்பருடைய காலமும் ஏக காலம். இவரை ஒருத்தரும் விடமாட்டேன்ட்டார். இது என்னது? இது தமிழ் பிரபந்தம் வால்மீகி. ஆனா அன்னைக்கு கோலோச்சின காலம் சம்ஸ்கிருதம். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னவோ தமிழ்னு சொல்லிட்டு இருக்காளே. இன்னைக்கு நேற்று கூட நம்ம பார்த்தோம் தமிழ். அந்த தமிழுடைய அந்த பாசுரத்தையே சில கோயில்ல அவ ஆலோகனம் மாட்டேன்றா. ஆனா அன்னைக்கு அடி சொல்றது என்ன, 1200 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பநாட்டார வைத்திய கம்பராமாயணத்துல கோயில்ல கொண்டு வந்து அரங்கேற்றம் பண்ணணும்னா கோலோச்சின காலம் சம்ஸ்கிருதம். அப்படி இருக்க செய்தே உள்ளத்தான் விடுவாளா, என்னதான் பண்ணுவாளா? ஏன்னா அப்ப முதல்ல புரட்சி பண்ணிடுது யாருன்னா சுவாமி நாதமுடிகள். அங்க உள்ள கொண்டு வந்து, ஏன்னா அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த திருவெண்ணநல்லூர் சடையப்ப வல்லரும் அவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்கல. ஏன் ஆதரவு கொடுக்கலன்னா என்ன பாடணும், என்ன பாடு உன்னுடைய பாட்டு. அதனாலதான் நடுவில் அவருடைய பாட்டு வரும். திருவெண்ணநல்லூர் சடையப்பாளர்களை பத்தி பாடி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த கம்பராமாயணம் அரங்கேற்ற பண்ண வேணும். அரங்கேற்ற பண்ண வந்துட்டார். வந்த உடனே பெருமாவுடைய பகவானம் என்ன, ஸ்ரீ சடகோபன் என்ன, பிரசாதம் என்ன, அத்தனையும் கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப விஞ்சி ஆதரத்தோடு கேட்கிறார் நம்பெருமாள். என்ன கேட்கிறேன்னா, நம் ஷடகோபனை பாடினீரோ, நம் ஷடகோபனை பாடினீரோ அப்படின்னு விஞ்சிற ஆதரத்தோடு கேட்க, அப்ப கம்பநாட்டால் தெரிவிக்கிறார், தப்பு பண்ணினேன், ராமனை பாடினேனே தவிர அந்த ராமனை பாடிய கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா உள்ளுரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவன் நற்பாலுக்குத்தனன் நான்முகனாட் பெற்று நாட்டிலே அந்த ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடிய நம்மாழ்வாரை பற்றி பாடாமல் விட்டேனே, என்னுடைய நாக்கை இப்பயே வெட்டி அறுத்துவிட வேண்டும் என்று துடிதுடிக்கிறார். அப்பொழுது அங்கு இருப்பவர் தெரிகிறார், பகவானுடைய அபிப்பிராயம் உன்னை உன்னுடைய நாக்கை வெட்டுவது அல்ல, உமக்கு அந்த ஷடகோ
உண்மை பாடச் சொன்னார் தவிர அந்த பாட்டு ஆழ்வாரை பத்தி இருக்க வேண்டும் தவிர அப்ப பாடின பிரபந்தம் தான் ஷடகோப பிரபந்தம். ஆச்சரியமான பிரபந்தம். அவரே தெரிவிக்கிறார், வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதலானோர் போதற்ற ஞானத்தின் முன் செல்க எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் சொல்லுமோ தொல்லை போல பரச்சுடரே. ஆச்சரியமான பாசம். வேதத்தின் முன் செல்ல, வேதத்தை தாண்டி பகவான் நடப்பன். ஏன்னா பெருமாளுடைய புறப்பாடு அனைவரும் நீங்க பாக்குறாங்க எல்லா தேவிதேசத்துல. புறப்பாடுனா வேதம் பின்னாடிதான். வேதம் பகவான தெரு. வேதத்தின் முன் செல்க, வேதத்தை தாண்டி நடப்பான். அது மட்டுமல்ல, பிரம்மாதி தேவர்கள் எத்தனை தேவர்கள் அவர்களுடைய ஞானத்தையும் தாண்டி நடப்பான். ஆனால் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி, எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் சொல்லுமோ. என் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின், அவருடைய தென்குருகூர் அத்தனை தூரம் எத்தனை அபிமானம் பாருங்க. எங்கள் தென்குருகூர் புனித கவின்னு போட்டிருக்கார் கம்பநாட்டாழ்வார். கம்பர் ஆச்சரியம், பரம ஸ்ரீ வைஷ்ணவர். அவரை எத்தியோ சொல்லி மாத்திட்டு இருக்கார். சிலதெல்லாம் பின்னாடி அது மாற்றக்கூடிய ஒரு நிர்பந்தம் மாத்திட்டாலே தவிர பரம ஸ்ரீ வைஷ்ணவர். ஏன்னா வேற யாரா பாடியிருக்காரா? உலகம் யாவையும் தாமுட வாக்கில் அந்த ஸ்லோகத்தை நீங்க பார்க்கலாம். எல்லாம் பூர்த்தியா திருவள்ளுவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படியே எழுதியிருக்காரு. நம்மாழ்வருடைய பாட்டை வைத்துக் கொண்டுதான் பூர்ணமா அவர் எழுதியிருக்காரு. எதுவும் சொல்ல வந்தேன்னா அதான் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவின்னு தெரிவிக்கிறாரு. எங்கள்னு எத்தனை அபிமானம் இருக்கணும். சுவாமி எங்க சுவாமி, எங்க சுவாமி, எங்க பெருமாள், எங்க ஆச்சாரியர் அப்படின்ற கட்ச அதுல ஒரு ஆதரவு கிடைக்கிறதுனோ அதே போல இங்க இருக்கணும். தென்குருகூர் புனிதன் கவின்னு சொன்னாலே போறோம். ஆனா எங்கள் தென்குருகூர் நம்ம எல்லாம் சேர்க்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு தடவையா அந்த ஆழ்வார் திருவடியை பத்தணும். பெரியவா அந்த திவ்ய தேசத்துக்கு போனாலே போறோம். ஆழ்வாருடைய திருவடியை பத்தினமா தான் அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி அத்தனை அபிமானம் தென்குருகூரா. அப்ப எங்கள் தென்குருகூர் இருந்த அபிமானம் இல்லையா, அதற்கு தெரிவிக்கிறா இல்லையா. இதான் எங்க சுவாமி அங்க என்ன சுவாமி இருக்கு, அங்க அநேகமா கூட்டமே இருக்காது. இப்ப ஓரளவு கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு கொஞ்சம். ஆனா அதனாலதான் அங்க உற்சவங்கள்லாம் ரொம்ப குறைச்சல் தான். அகல்பத்து ராப்பத்து ஓஹோன்னு நடக்கும். அது 2 உற்சவம் அங்க உண்டு. அங்க அவதார உற்சவம்ன்றது ஆழ்வாரத்துல 2 உற்சவம். மாசி விசாக உற்சவம், வைகாசி விசாக. இப்ப சமீபத்தில் நடந்தது வைகாசி விசாகம். வைகாசி விசாக உற்சவம், மாசி விசாக உற்சவம். மாசி விசாக உற்சவம் தான் ஆழ்வாருடைய விக்கிரக பிரதிஷ்டா உற்சவம். என்ன பண்ணுங்க, ஆழ்வாருடைய விக்கிரக பின்னாடி சொல்றேன். அந்த விக்கிரக பிரதிஷ்டா எப்படி ஆயிடுச்சு, விக்கிரகம் எப்படி வந்ததுன்னு பின்னாடி சொல்றேன் அந்த விக்கிரகம். ஆனா அதே போல வைகாசி விசாகம் உண்டோ, வைகாசி விசாகத்து கொப்பரு நாள் உண்டோ, ஷடகோபர் கொப்பருவர் உண்டோ, திருவாய்மொழி கொப்பு தென்குருகை குண்டோ ஒருபால் மன்று போல் ஏகா வைகாசி விசாகத்தில் ஏற்றத்தினை மணவாளமான உபதேசமா தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த 2 உற்சவம், இந்த 2 உற்சவத்தை நல்லா சேவிக்கணும்னா ஆனா அங்க உற்சவத்துல சேவிக்கணும். அதுல அநேகமா என்ன ஆகும், அந்த உற்சவத்தின் போதுதான் சரியா அங்க காஞ்சி தேவப்பெருமாவுடைய கருடோத்சவம் நடக்கும். இதோ 1 நாள் 2 நாள் மாறலாமா தவிர அநேகமா அப்படிதான் வரும். என்னைக்கு வைகாசி விசாகமா அன்னைக்குதான் பௌர்ணமியா இருக்கும். அன்னைக்கு பௌர்ணமியா அந்த அன்னைக்குதான் கருட சவியா இருக்கும். 3ஆம் நாள் உற்சவம் கருட காஞ்சி தேவப்பெருமாள் ஸ்ரீநிதிம் அபாரம் அர்த்திதாம் அர்த்திதார்த்த அனுதாத தீட்சிதம் அரங்கர் மௌலி சூழ்கின்ற இல்ல தன் அத்தியூரர் கலைநீக்கி பூண்டவன் பாலம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படின்னா நான் ஸ்ரீ வைஷ்ணவனா யாரா இருந்தாலும் எங்கள் தென்குருகூர் கவி என்ன போட்டிதான் ஆகணும். அந்த அளவுக்கு நிலை இருக்கு இல்லையா. சரி சுவாமி, எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி, புனிதன் நன்மாழ்வார்னா புனிதத்தன்மை என்ன சுவாமி, என்ன புனிதத்தன்மை? புனிதம்னா பவித்திரம். என்ன பவித்திரம் இருக்கு, என்ன இருக்குன்னா பாட வந்த விஷயத்தை தவிர மற்ற எதையும் பாட மாட்டார். சாஸ்திரம் எத்தையோ பேசும். இங்க ஒண்ணு சொல்லும், அங்க ஒண்ணு சொல்லும், அங்க ஒண்ணு சொல்லும். சுவாமி எத்த சுவாமி பண்றது, இது சர்வம் சமஞ்சசன்னு கடைசியில சுவாமி வந்துதான் அதெல்லாம் பண்ணவார். ஆனா ஆழ்வார் பாசத்துல இந்த குழப்பம் இருக்குமான்னா, சினையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான்னு ஒரு நிர்தாரணம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கு இல்லையா. அதை தவிர மற்றது பேச மாட்டார். அதான் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய புனிதத்தன்மை. ஏன்னா என்ன உபன்யாசமோ காலக்ஷேபமோ என்ன விஷயமோ அந்த விஷயத்திலேயே போகணும். அதை விட்டுட்டு குறுக்க இது கவலைப்பாயிருதுன்னு சொல்லுவா.
குறுக்க இவருக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துன்னு வந்தாச்சுன்னா அந்த மாதிரி பண்ணப்படாது. ஆழ்வாருக்கு அது இருக்கான அடியேண்டு இருந்தா இருக்கலாம், ஆழ்வார்ட்ட இருக்குன்னா கிடையாது. அதுதான் புனிதம். எங்கள் தென்குருகூர் புனிதன் புனிதன் கவி. அந்த புனிதத்தன்மை என்பது எங்க எப்படி தெரியுது? ஆட்சி முதல் 10 2ஆம் திருவாய்மொழி விடுவெண் முத்தமன் வீடு செய்து பரோபதேசம் நமக்கெல்லாம் உபதேசம். விட்டுடுங்கோ அவன் திருவடியை பத்துங்கோன்னு சொன்னார். கடைசியில முடுக்கச்சே அப்படியே முடிக்கிறார் பாருங்கோ. கண்ணன் கடலனை நன்னம் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே உபதேசத்தை முடிக்கிறாருனோ. கண்ணன் அடிகனியல் காதலுறவால் செயலை தின்னமுருவே சுருங்க சக்தியே மன்னவர்க்கு தான் உபதேசிக்கை தலை கட்டினான் மாறன். சுவாமி விசதவாக்ஷிகாமணியாக இருக்கக்கூடிய மணவாளம் அவர்கள் தன்னுடைய திருவாய்வு நூற்றந்தாவில் தெரிவிக்கிறார். மன்னவர்க்கு தான் உபதேசிக்கை தலை கட்டினான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஆரம்பம் உபதேசம், முடிவு உபதேசம். அப்ப இந்த உபதேசம் மாத்துவார்னா மாற்றவே மாட்டார், உபதேசத்தையும் மாற்ற மாட்டார். அதே போல அனுகாரம் பண்ணுவார். 5ஆம் திருவிழா அனுகாரத்தையும் மாற்ற மாட்டார். தூது பாவர் அஞ்சிறைய மடனாராய் அடியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய தேவனமாய் ஆவாவென் கணக்கருளை வெஞ்சிரை கொள்ளியத்தார்க்கு என் முடித்தார். தூது 4 விஷயம்னு ஆச்சாரிய தேக்காரர் இருக்காரு. 4 தூதுகள் அனுப்பினார் இல்லையா? அந்த 4 அதனால ஆழ்வாருக்கு நிகர ஆழ்வாரே. அதெல்லாம் அவருக்கு சமமான உணர்வு கிடையாதுன்னா கிடையவே கிடையாது. ஏன் சுவாமி? கண்ணன் எல்லாம் கிடையாது. கண்ணன் பிறந்த இடத்த பாருங்க, இவருக்கு இருக்கிற இடத்த பாருங்க. கண்ணன் நவநீதமான யோக பிறந்த இடம். அங்க பார்த்தா வெண்ணெய் வாசனை. வெண்ணையே கொஞ்ச நாளாயிட்டு ஒரு நாள் வாசனை வந்துடும். அதனாலதான் வெண்ணெய் உண்டவா என்ன திருப்பானாழ தெரிவிக்கிறார் பெரிய பெருமாள். அப்படி இருக்கச்சு கண்ணன் பிறந்தது அங்க யமுனா நதி கரையில. ஆனா அங்க இருக்க வெண்ணெய் வாசனை. ஆனா இங்க திருக்குறுகூர்ல என்ன வாசனை சுவாமி? திருத்துழாயும் வக்குளமாலையும் பரிமளிக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். திருக்குறுகூர்ல என்ன வாசனை? வக்குளமாலை வாசனையும் திருச்சுழாய் வாசம் பரிமளிக்கிறது. அங்கேயோ வெண்ணெய் சுவாமி, வெண்ணெய் நாத்தம் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அங்க துறையே வேறு, இங்க துறையே வேறு. அங்க கண்ணன் பிறந்தது யமுனை ஆற்றங்கரையிலே பிறந்தான். ஆழ்வாரோ திருச்சங்கனித்துறை வந்தன் குருகூர் வன் சடகோபன் சொல்லாயிரத்து திருச்சங்கனித்துறை தெரிவிக்கிறார் இல்லையா? கண்ணன் சேர்த்திருக்கு திருச்சங்கனி. சங்கங்கள் நன்னா சேர்ந்து இருக்கு, நிறைய சங்கங்கள் இருக்கணும். அந்த திருச்சங்கனித்துறை இன்னைக்கும் தீர்த்தவார் அங்குதான். திருத்தங்கனித்துறை அவதரித்தார். அது மட்டும் இல்ல, அந்த நதிக்கு இருக்கக்கூடிய வைபவம் இந்த நதிக்கு என்னன்னா, அந்த நதிக்கு என்ன யமுனா அப்படின்னா கருப்பா இருப்பா. யமுனை நதி கருப்பா இருக்கும். ஆனா தாமிரவர்ணி எப்படி இருக்குன்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தாமிரவர்ணி போய் அப்படியே சிறு வயசுலாம் அடிக்கடி ஆழ்வார்த்தினை போவேன். அங்க போன அப்பெல்லாம் ஒரு ஜோர்னா பெய்தான். அது எடுத்து போயிட்டுன்னு வச்சுக்கேன். அங்கேயே அங்க தாமிரவர்ணியை துவைக்கணும். துவைத்தாச்சுன்னா சோப்பெல்லாம் எதுவுமே பட வேண்டாம், ஆசியம் நன்னா வெளுக்கும். வேட்டி நன்னா வெளுக்கும். அந்த தீர்த்தத்தை வேட்டி துவைச்சு கொண்டு ரொம்ப ஆச்சரியமா வெளுக்கும். அந்த மாதிரி தாமிரவர்ணி நதியோட வைபவம், இது ஊர் வைபவம். அப்படி ஆறுக்கு வைபவம் ஆச்சரியமா வேணும். எதை பார்த்தாலும் ஆழ்வாருக்குண்டான தனிச்சிறப்பே கண்ணனுக்கு காணும். அதனால்தான் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி தெரிவிக்கிறார் அம்பராட்டாழ்வார். எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி அப்படின்னு தெரிவிக்கிறார். அது ஏன் சுவாமி? ஒரு பாடல் வேண்டாம் சுவாமி, ஒரு பாதத்தின் முன் செல்லுமே, அந்த எங்கள் தென்குருகூர் புனிதன் கவியை அந்த பாதம் இருக்கணும். அந்த பாதத்தை தாண்டி முன்னாடி போவாரான்னா போறதே கிடையாது அப்படின்னு கம்பநாட்டார் சொல்றார். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்க சொல்றது வாஸ்தவம், ஒத்துக்கிறேன். அது உங்கள் தென்குருகூர் புனித கவியின் ஒரு பாதத்துக்கு மட்டுமல்ல, 4000த்துக்குமே இது இருக்கு. அப்புறம் என்ன தனியா இந்த திருவாய்மொழிக்கு தனி வைபவம் நீங்க சொல்லிட்டு இருக்கேன்? திருவாய்மொழி மட்டும் இல்ல, 4000த்துக்கு அந்த 4000த்தை தாண்டி முன்னாடி பெருமாள் போவாரா? போக மாட்டார். அப்ப 4000த்துக்கு என்ன வைபவமோ அதே வைபவம் தான் திருவாய்மொழிக்கும் சொல்லுங்கோ. இல்லைன்ட்டு என்ன பண்ணுங்கோ, அதைத்தான் நீங்க சொல்ல வரேன். 4000த்துக்கு என்ன வைபவமோ அதே வைபவம் தான் திருவாய்மொழிக்குன்னா கிடையாது. திருவாய்மொழிக்கு இருக்க வைபவம் அந்த 4000த்துக்குள் இருக்கக்கூடிய எதற்குமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய வைபவம் அந்த 4000த்தில் எதற்குமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இது என்னமா சுவாமி? திருவாய்மொழியும் தாண்டி பெருமாள் போக மாட்டார்,
அந்த திருவாய்மொழியை தவிர்த்து ஏனைய 3000 பாசுரங்களையும் தாண்டி பெருமாள் போக மாட்டார். அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே வைபவம் தானே? இல்ல இல்ல இல்ல, திருவாய்மொழியை வீதியிலே சேவிக்கக்கூடிய கிரமம் கிடையாது. என்ன பாத்துக்கோ, வீதியில சேவிக்கக்கூடிய கிரமமே கிடையாது. ஆனால் திருவாய்மொழியை தவிர்த்து ஏனைய பாசுரங்கள் அத்தனையும் வீதியில சேவிக்கலாம். திருவாய்மொழி வீதியில சேவிக்க முடியும்னா சேவிக்க முடியாது. அது என்ன சுவாமினா, வீதியில சேவிச்சோம்னா ஒரு பக்கம் வாத்திய கோஷம், இன்னொரு பக்கம் சேவார்த்திகள், இன்னொரு பக்கம் ஏதோ ஆடல் பாடல் என்னென்ன உண்டு அத்தனையும். அத்தனை சத்தத்துக்குள்ள வீதியில வா சேவிச்சுட்டே போவா. அதை கேட்கணும். பூர்ணமா கேட்க முடியுமான்னா சந்தேகம் தான். ஏன்னா வாத்தியம் ஒரு பக்கம் வாசிச்சுட்டு இருக்கச்சே, முன்னாடி முதல்ல கோஷ்டி போகும், அதுக்கப்புறம் வாத்தியம், அதுக்கப்புறம் பெருமாள். அப்படி இருக்கச்சது என்ன இருந்தா அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு போனோம். அதெல்லாம் ஆழ்வாருடைய பாசனம் அந்த மாதிரி இல்லை. பகவான் அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, கிடையாது. திருவாய்மொழியை தனித்து ஆஸ்தானத்துல உட்கார்ந்து தான் கேட்கணும். அதனால திருவாய்மொழி சேவிக்கணும்னு உட்கார்ந்து தான் சேவிக்கணும், நின்று கூட கிடையாது. சாத்து வரைக்கும் நிக்கிறமே சுவாமி, அது நிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா உட்கார்ந்து அமர்ந்து நிதானமா, அது மட்டும் இல்ல. அப்ப ஏதாவது உற்சவம் உண்டா சுவாமி? திருவாய்மொழி சேவிச்சுட்டு இருக்கேன், இந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு, இல்ல திருவாய்மொழி சேவிக்கிறதுனா எல்லாத்தையும் நிறுவார். ஒண்ணுமில்லை, ஒரு வருஷ காலம் அந்த திருவாய்மொழி ஈடு வியாக்கியானம், அதற்கே எல்லா உற்சவத்தையும் நிறுத்திட்டாரு நம்பெருமாள். அந்த மாதிரி வேற எதற்காக பண்ணிருக்காரா? திருப்பள்ளி எழுச்சிக்கோ, திருப்பல்லாண்டுக்கோ, திருப்பாவைக்கோ ஏதாவது ஒரு, எல்லாமே வியாக்கியானம் இருக்கு, எல்லாம் பெரிய வியாக்கியானம் இருக்கு. அப்படி இருக்க செய்து அதுக்கெல்லாம் பண்ணிருக்கலாமானோ? திருவாய்மொழி ஈடு வியாக்கியானம் அத்தனை தூரம். திருவாய்மொழினா பகவானுக்கு அத்தனை ஆனந்தம் இல்லையா? அப்ப என்ன தெரியுது? அதைத்தான் தெரியாது. எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் சொல்லுவோம். அந்த ஓர் பாதத்தை பார்த்து 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 தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறாரு. ஆஹா, இப்படி இருக்க செய்து அந்த இது இங்க கோயில்ல சேவிக்கக்கூடிய தன்மை உண்டே தவிர வீதியில சேவிக்கக்கூடிய அமர்ந்து சேவிப்பாளர் கிடையாது. இந்த கமெல்லாம் கிடையாது. ஏன்னா எத்தனை திவ்ய தேசம் ஆனாலும் அது, அதனாலதான் பெருமாள் உற்சவம் வந்தா கடைசி நாள் சப்தாவரண அன்னைக்கு பூர்த்தி 1000 சேவிப்பா. ஆழ்வாராதிகள் உற்சவம் இருந்தா வச்சுக்கேன், சரி, ஆழ்வாராதிகள் உற்சவமா இருந்தா நிச்சயம் ஒரு பத்து சேவிப்பா. அந்த நிச்சயம் ஒரு பத்து சேவிப்பது என்பது ஆழ்வார் உள்ள ஏழ்னதுக்கு அப்புறம் ராத்திரி ஆகும். திருவாய்மொழி உள்ள ஏழ்னதுக்கு அப்புறம் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பிரியத்துக்காக சொல்றேன், ஸ்ரீபுரம் முதல் எம்பெருமான உற்சவம் புறப்பாட்டுல அந்த 3000 பாசனங்கள் ஆகும். புறப்பாடை திரும்பி உள்ள வந்து வரணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி 9:30 மணி 10 மணி, அது அவாட்ட உற்சவத்தை அந்த டைம் மாறும்னு வச்சுக்கோ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நேரம் கர்நாடகைக்கு போயிடுவார். அங்க ஆகும். அங்க பூர்த்தியா அன்னைக்கு என்ன 10, அன்னைக்கு முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 அந்த திருவாரூர் உட்கார்ந்து ஆகும். நல்லா கேட்டு பாரு, பெருமானாலும் கேட்கிறார், அதே கூட பெருமாளும் கேட்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது வீதியில கிடையாது. அந்த நிலை இது. இதுக்கு எந்த அப்ப பராங்குஷம் அப்படின்னு ஒரு பேரு இருக்கு. யாருக்கு? பகவான். யாருக்கு? நம்மாழ்வாருக்கு. பரனுக்கு அங்குசம் இட்டவர். பரனுக்கு அங்குசம்னா தன் பாட்டை தாண்டி போகணும்தான் அங்குசம். இப்ப யானைக்கு அங்குசம் விட்டா அந்த அங்குசத்தை தாண்டி பண்ண பகவான் யானையா சுவாமி? யாமா திருமங்கை ஆழ்வார் 4 யானையை கட்டினார். உலகநேத்தும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபாலம் அதையானாய் இமையோற்கன்றம் முன்னானாய்னு திருடந்தான தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த பரனுக்கு அங்குசம் விட்டவர். அப்படி இருக்க செய்து ஆழ்வார் பரம்பதம் போல் சித்தமா இருக்க. அப்ப முதல்ல கேட்கிறாரு, அழ்வே நீர் என்னை விட்டுட்டு போனா எப்படி கேட்கிறாரு. விட்டுட்டு போனா எப்படி எப்படின்னு கேட்கறது. அப்ப தெரிவிக்கிறார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கவலைப்படாத, நீ ஒண்ணு பண்ணு. மதுரகவியா பார்த்து தெரிவிக்கிற ஆழ்வார், நீர் ஒண்ணு பண்ணும், அந்த தாமிரவர்ணி தீர்த்தம் இருக்கணும், அந்த தீர்த்தத்தை நல்லா காய்ச்சி, அந்த தீர்த்தத்தை காட்டினா அப்ப ஏன்னா தாமிரவர்ணி தான் பிரதான லட்சணம். நமக்கு லட்சணம் எதுனா தாமிரவர்ணி தான். தாமிரவர்ணி ஆறுன்னு சொன்னாலே நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார்னா தாமிரவர்ணி ஆறு. குச்சித்கது மகாபாவு திரவிடேஷு பூர்விதா தாமிரவர்ணி நதியற்ற தான் பாகவதத்தை தெரிவிக்கிறார் வியாச பகவான். சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு தெரிவிக்கிறார், கொச்சித் கொச்சித் மகாபாகு திரவிடேஷு பூரிஷகா அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அந்த தாமிரவர்ணி நேரத்துல நம்மாழ்வார் வேற இல்லை. ஏன்னா திருக்குறுகூர் மண்ணை தீண்டினாலே பகவான் ஒரு தேமம் வந்துருமா. ஏன்னா ஆழ்வாருடைய திருவுள்ளம் அப்படியே நமக்கு வந்துடுறதுதான்.
ஆழ்வாருக்கு என்ன பாவமோ அந்த பாவம் நமக்கு வந்துருந்தோம். திருக்குறுகூர் மன்னத்தின் நீரான பெருமான் அத்தனை சிறப்பு திருக்குறுகூர் மண்ணுக்கு. அப்ப மதுரை விழா சொல்றாரு ஆழ்வார், அந்த தாமிரவர் நீரை எடுத்து நல்லா காய்ச்சினு அப்ப மதுரகவியார் காய்ச்சுன்னு சொல்ற விக்கிரம் வேணுமோனோ. ஏன்னா பெருமாள் ஆழ்வார் கிளம்பி போயாச்சுன்னா இதே போலதான் அங்கேயும் மேலக்கோட்டையில 12 வருஷங்கள் சுவாமி ராமானுஜர் அங்க எழுத்தறிந்தார். அந்த மேலக்கோட்டில செல்வநாராயண பெருமாளனை எதிர்நாச்சியார் அவளுக்கு என்னென்ன வைபவங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் இன்னைக்கு பிரசித்தமா ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கமே வைரமுடி சேவன்னு எல்லாமே எம்பெருமானார் ஏற்படுத்தி சொல்லுவாங்க. இத்தனையும் இருக்க செய்தே இவருக்கு கிளம்பி போயாச்சு. இங்க சோழதேசன் மாண்டான்னு தெரிஞ்சுக்கணும். இனி திருவரங்கத்துக்கு வரணும். பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஜன் தெரிவிக்கிறாரியா. அவர் எங்க இருந்தாலும் அந்த திருவரங்கநாதர் அவரை ஈர்க்கிறது. இங்க வரணுன்றதுக்காக கிளம்பினார். அவ அங்க விடலை. செல்லப்பிள்ளை இருக்கக்கூடாது கோஷ்டியா இருக்காளே அங்க ஸ்ரீ வைஷ்ணவா விடவே இல்லை. விடாதபடியில என்ன பண்ண அப்ப பண்ணப்பட்ட விக்கிரகம் தான் அது. இப்ப நம்ம சேவிக்கிறோமே மேலக்கோட்டையில அது தமருகந்த திருமேனி. அந்த திருமேனி பண்ணி கொடுத்துருக்காரோ அதே போல இது பின்னாடி. அதுக்கு முன்னாடி ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் போவதற்கு முன்னாடி என்ன பண்ணலாம் மதுரகவி ஆழ்வார் கேட்க, அப்ப விக்கிரகம் பண்ணலான்னு சொல்ல தாமிரவர்ண தீர்த்தத்தை நன்னா காய்ச்ச உடனே அப்ப அப்படி நீரை காய்ச்ச ஒரு விக்கிரகம் வந்துருச்சு. விக்கிரகம் வந்துருச்சுன்னா ஆழ்வார் விக்கிரகம் தான் வரப்போறதுன்னு நினைச்சா அது ஆழ்வார் விக்கிரகத்தை போல இல்லை. அது வேற மாதிரியா இருக்கு. சன்னியாசி திருக்கோலத்துல இருக்கு. என்ன சுவாமி இது என்ன ஆயிடுச்சு? காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்தையோத் பலகரம் விமலோபதீதம் உத்யந்தி ஏசனிபம் உல்லசத் ஊர்த குன்றம் ரூபம் தவாசி இதிராஜ சசூர்மமாகிறேன்னு அந்த மாதிரி ஒரு திருக்கோலத்தில் இருக்க செய்து கையில் பிடித்த திருதண்டத்தோடு முகமும் முருவனும் இந்த மாதிரி அற்புதமான சேவை சாய்க்க பத்மமெனத்திகள் பைங்கடலும் தன் பன்லபமே விரலம் என்று எம்பாவுடைய சீட்டுக்கு இருக்க செய்து அப்ப சாய்த்தா போல அது யதீஸ்வருடைய திருமேனி வந்திருக்கு. யதீஸ்வரன் யதிராஜன் அந்த திருமேனி வந்திருக்க பார்த்தாரு, பதைச்சு போயிட்டார். யாருமே தெரியாத. இது 5000 வருஷம் சுவாமி ராமானுஜர் அதன் பிறகு 4000 வருஷம் கழிச்சுதான் பிறந்திருக்கார். கலியுகம் பிறந்து 4000 வருஷம் கழிச்சுதான் சுவாமி ராமானுஜர் அவதாரம். கலியுகத்தினுடைய 42ஆம் நாளே சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். அதற்கு முன்னாடியே யாரு மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்காரு. நம்மாழ்வாரை காட்டிலும் பெரியவர் மதுரகவி ஆழ்வார். அப்படி இருக்க செய்து இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி வந்த உடனே இவருக்கு தவிச்சு போயிட்டாரு. என்ன இது சுவாமியுடைய விக்கிரம் வரணும் ஆழ்வார் விக்கிரம் வரணும்னா ஏதோ ஒன்று பதைச்சு போக நேரா அதை கொண்டு போய் ஆழ்வார்ட்ட கொண்டு போய் காமிக்கிறார். சுவாமி நான் என்னவோ பண்ணேன், ஏதோ தீர்த்தத்தெல்லாம் காய்ச்சேன், அது இந்த மாதிரி விக்கிரகம் வந்திருக்கு என்னன்னு தெரியலையே திரும்பி கேட்க, அப்ப இது என்ன சன்னியாசி திருக்கோலத்துல இந்த விக்கிரகம் இருக்குன்னு சொல்லுது, இது யாருன்னு கேட்க, ஜாகிரதையா வச்சுக்கோ ஒன்னும் அவசரப்படாத, இதை நல்லா வச்சுக்கோ, இதுதான் பவிஷதாச்சாரியர் இவர்தான். அதாவது நான் பிறக்க போகிறேன் பாகவதத்துல கொச்சித்து சொன்னாரோ வியாச பகவான். அந்த சுக்கராச்சாரிய சொன்ன வார்த்தை கலியும் கடும் கண்டு கொண்பேன் சூச்சிதம் போலே கலியும் கடும் கண்டு கண்பேன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் வலிய புகுந்து இசபாடி ஆடி ஒளிதர கண்டோம் பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கு யாதொன்றுமில்லை. கலியும் கடும் சொன்னா இவர் அவதரிக்க போகிறார் இன்னும் 4000 வருஷம் கழிச்சு. அதனால இவரை ஜாகிரதையா பாதுகாத்துக்கோவதையும் சொல்லிட்டு அப்ப எங்க சேர்ந்து 552ஆம் திருவாழி 552ஆம் திருவாழி இந்த பாசனம் வந்து அங்கேயே எப்படி சுக்கராச்சாரியர் கோடிட்டு காட்டினாரோ குச்சித் மகாபாவு திரவிடேஷ் பூர்விகா, அதே போல இது ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு அவர் கோடிட்டு காட்டினது பாகவதத்துல. ராமானுஜர் அவதாரம் பண்ண போகிறார் திருவாழ்மையில கோடிட்டு காட்டுகிறார் 552ஆம் திருவாழ்மொழி பொலிக பொலிக. அதனால்தான் இந்த பாசனம் வரச்சு அநேகமா சில மடங்களிலோ சில திவ்ய தேசங்களிலோ அப்படி எல்லா இடத்துலையும் சொல்லல, சில சேவா காலத்திலயோ அந்த பாசனத்தை நிறுத்திடுவா, வரத்துக்குள்ள நிறுத்திட்டு அன்னைக்கு அந்த நேரத்துக்கு ஏதாவது இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பெருமாள் கண்ட்ரோல்ல பண்ணுவா. ஏன்னா ஆழ்வார் யாரு நம்மாழ்வார் இந்த ராமானுஜர் பிறக்க போறான்னு சொல்லியிருக்காரோ, அதனால பிறக்க போறாருனோ, அதனால ஸ்வீட் ஒரு இனிப்பான வஸ்து சமர்ப்பிக்கிறார் இல்லையா. புண்ணியாம் போக விகாசாய பாபத்வாம் தத்யாய சீமான் ஆபிரபூ பூமு ராமானுஜ திவாகரகானே
கடிகோலாகத்தை முறியடிக்க ராமானுஜர் அவதாரம் பண்ண போறான் காட்டுக்கலையா. அந்த ராமானுஜர் இவர் தான். இவரை ஜாகிரதையா வச்சுக்கோ. பின்னாடி நாதமணின்ற பெரியவர் வரப்போறாரு. அவர் கேட்கச்சே நான் இதை கொடுக்கணும்னு மதுரை கவியாருக்கு ஆணை எடுக்கிறார். இதெல்லாம் முன்னாடியே சுவாமி நம்மாழ்வாருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பின்னாடி நாதமணி வரப்போறார், அவர் கொடுக்கணும்னு ஜாகிரதை பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லுகிறாரு. இப்ப உடனே கேட்கிறார், சரி சுவாமி. மதுரை கேட்கிறாரு, வாஸ்துவம் தான், தேவரையர் விக்கிரகம் வரலையே, தேவரையர் விக்கிரகம் வரலையே, அது ராமானுஜருடைய விக்கிரகம் வந்துச்சுன்னா அடியனுக்கு ஒண்ணும் இல்லையே. அடியன் கேட்கிற தேவரையுடைய விக்கிரனா மறுபடியும் 2வது தடவை காய்ச்சினார். 2வது தடவை காய்ச்சி அந்த தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சின்னு சொல்ல அப்ப காய்ச்ச அப்ப வரப்பட்ட விக்கிரகம் தான் இன்னைக்கு நம்ம செவிக்கிறோமே ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வாடு விக்கிரகம் செவிக்கிறோமோனோ அந்த விக்கிரகம் 2வது தடவை காய்ச்சப்பட்ட விக்கிரகம். கொஞ்சம் நல்லா இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோ. 2வது தடவை தாமிர, இது ஒரு சிற்பியால பண்ணப்பட்ட விக்கிரகம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்மாழ்வாடு விக்கிரகம் சாமானியம் என்ன பண்ணுவா, சிற்பி அதை ஏதோ எல்லாம் காய்ச்சி அப்படி ஊற்றி அது ஒரு சரியா மெழுகு மாதிரி பண்ணுவா. மெழுகு மாதிரி பண்ணி முடிச்சோடனே அதுக்குன்னு ஒரு இது ஒரு சைஸ் வெளியா பண்ணி வச்சுட்டு அதுல விடுவா. அதுல விட்டோடனே அதே மாதிரி திருக்கோலம் வந்துருமோனோ அந்த மாதிரி பண்ணப்பட்டது கிடையாது. இது சிற்பியால பண்ணப்பட்ட விக்கிரகம். அதனாலதான் ஆழ்வார் விக்கிரகத்துக்கு அத்தனை வைபவம். சாமானிய மீதி உற்சவர்கள்லாம் சிற்பியால பண்ணப்பட்டது. ஆனா ஆழ்வார் விக்கிரகம் சிற்பியால பண்ணப்பட்டது இல்லை. தாமிரவர்ணி தீர்த்தத்தை காய்ச்சினபடியாலே அந்த காய்ச்சினபடிய முதல் விக்கிரகம் பௌஷதாச்சாரிய விக்கிரகம், ராமானுஜர் விக்கிரகம். 2வது விக்கிரகம் தான் நம்மாழ்வார் விக்கிரகம். அந்த நம்மாழ்வார் சமர்ப்பிக்கப்படுங்க. இன்னைக்கு நம்ம ஆழ்வார் தேவையிலேயே இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஆழ்வார் தேர்ல ஆழ்வார் சேவிக்கிறது 2வது விக்கிரகம், 2வது காய்ச்சின விக்கிரகம். முதல் விக்கிரகம் அதே ஆழ்வார் தேர்ல சதுர்வேதி மங்கலம்னு இருக்கு பக்கத்துலயே, அங்க இருக்கு. அங்க உடையவர் சன்னதி இருக்கு. அந்த உடையவர் சன்னதில முதல்ல காய்ச்சி வரப்பட்ட விக்கிரகம் இன்னைக்கு அங்கதான் இருக்கு. அதுதான் பௌஷதாச்சாரிய விக்கிரகம், ராமானுஜர் விக்கிரகம். அந்த விக்கிரகம் அங்கதான் இருக்கு. ஏன்னா இது இத்தனை எதுக்கு சுவாமி எல்லாம் அங்கதான் இருக்கு, எல்லாமே அங்கதான். இது எது போலன்னா இந்த ராமானுஜர் விக்கிரகமும் அதே போல நம்மாழ்வார் விக்கிரகத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? ரெண்டுமே அதே தாமிரவர்ண தீர்த்தக்காட்டு. ஒண்ணு பிராட்டி, இன்னொன்னு என்னது, ஒண்ணு பிராட்டி ஒண்ணு பெருமாள்கிட்ட. பிராட்டி பெருமாள் எது போல சுவாமி? பங்குனி உத்திர சேர்த்தி அன்னைக்கு பங்குனி உத்திரத்துல திரவகணத்துல 2 பேரும் சேர்த்து அன்னைக்கு ஒரு நாள் சேர்த்தி தேர்தலும் அன்னைக்குதான் கஜத்திரை சேவிக்கிறனும். அப்ப ஏக்க சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கணும். அதே போல சுவாமியோட உற்சவத்துல நம்மாழ்வாடு உற்சவத்துல ஒரு நாள் ஆழ்வாரம் எழுறாரு. ஏக்க சிம்மாசனத்தை உட்கார்ந்துட்டு 2 பேருக்கும் ஏக்க சிம்மாசனம் திருவஞ்சனம் கண்டவர்கள் 2 பேரும் ஒரே சிம்மாசனம். அப்பன்னா இதுல யார் சுவாமி பெருமாள், யார் சுவாமி பிராட்டினா, பிராட்டி யாரு சுவாமி ராமானுஜர், பெருமாள் யாரு? ஏன்னா நம்மாழ்வார் யாரு? அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானை நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனேதுகளிடம் திருமூர்த்தியும் தெரிவித்தோம்னா அந்த திருக்குறுங்குடி எம்பெருமானே நம்மாழ்வார் இல்லையா? அதனால ஏக சிம்மாசனத்துல திருக்குறுங்குடி எம்பெருமானை போலே நம்மாழ்வார், பிராட்டியை போல சுவாமி ராமானுஜர். அற்புதமான சேவை, ஆச்சரியமான சேவை. ஏக சிம்மாசனம் வந்து கொண்டு 2 பேரும் சேவிக்கக்கூடிய பாக்கியம். 2 விக்கிரகத்தையும் கொடுத்ததே மதுரை கவிகள் தான். என்ன பாத்துக்கோ, 2 விக்கிரகம். இன்னைக்கு ஆழ்வார் திருநர் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் விக்கிரகம் என்ன, அதே ஆழ்வார் திருநர் இருக்கக்கூடிய சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கக்கூடிய பௌஷதாச்சாரிய என்கிட்ட சொல்லக்கூடிய ராமானுஜர் விக்கிரகம் என்ன, 2 தீவிரம் கொடுத்தது யாரு? மதுரை கோயில் தான். ஆக நாம் கொடுத்தெல்லாம் சுவாமி யாரை மறக்க, இத்தனை வைபவம் அந்த ஊருக்கு உண்டு, அந்த விக்கிரகத்துக்கு உண்டு, அந்த நிலை கொண்டு. அப்படி இருக்கச்சே யாரா மறக்க முடியுமா? கொடுத்த காரிமாறனை மறக்கவா? ஏன்னா நம்மாழ்வார் நம்ம கொடுத்தது யாரு? காரிமாறன். காரிமாறன் நடத்துறா அல்லது அவரை பற்றி 11 பாசனங்கள் பாடினாரு மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாரை மறக்கவா? அல்லது அனுசந்தானம் பண்ணப்பட்ட கண்ணு சிறுத்தாம்பு 12,000 தடவை ஒரு தடவை அப்படி இருக்கச்சு அந்த கண்ணினும் சிறுத்தாமை மறக்கவா? அல்லது கண்ணினும் சிறுத்தாமை காத்து கொடுத்த பராங்குஷ நம்பி, மதுரகவியாழ்வார் வம்சத்துல வந்த பராங்குஷ நம்பி அவரை நடக்கவா? அல்லது அந்த நம்பியிடத்துல கேட்ட நாதமணிகள் அவரை மறக்கதா? அல்லது நாதமணிகள்
அது தானே 4000 பெற்றுக்கொண்ட சரித்திரத்தை மறப்பதா அல்லது நாதமுனி பெற்றாரை தவிர பவிஷதாச்சார விக்கிரகத்தை அந்த ராமானுஜரை மறக்கிறதான்னா அல்லது ராமானுஜரை காட்டி கொடுத்த குரத்தாழ்வார் இல்லையா அந்த குரத்தாழ்வார் அந்த பெற்ற அமுதனாரை மறக்கும். ஏன்னா குரத்தாழ்வார் சம்பந்தம் பெற்றுக்காரர்களே திருவள்ளுவர் அவரை மறக்கிறான்னா இத்தனையும் மறக்க முடியும்னா மறக்க முடியாது. இந்த கதையெல்லாம் காட்டி கொடுப்பதற்காக தான் ராமானுஜ நூற்றாண்டு என்கிற பிரபந்தத்தை கொடுத்த நம்முடைய திருவரங்கத்தை மறக்கவா எத்தனை வந்து முதல்ல ஆழ்வாரை மறக்கவா, ஆழ்வார் மீது பாடின மதுரகவி ஆழ்வார் மறப்பவா, அந்த மதுரகவி ஆழ்வார் பாடின 11 கணினி சிறுத்தாம்பை மறக்கவா, அந்த கணினி சிறுத்தாம்பை நன்னா காத்து கொடுத்த பராங்குஷ நம்பியை மறக்கவா, அந்த பராங்குஷ நம்பியர்களை கேட்ட நாதமுனிகளை மறக்கவா, அந்த நாதமுனிகள் 4000க்கு கொடுத்த அந்த சரித்திரத்தை மறக்கவா, நாதமுனிகள் பவிஷதாச்சார விக்கிரகத்தை பெற்றார் அந்த ராமானுஜரை மறக்கவா, அந்த ராமானுஜரை காட்டி கொடுத்த புறத்தாழ்வார் அனுகிரகத்தால் இருக்கக்கூடிய திருவரங்கத்தமதனார் அவரை மறக்கவா, அந்த திருவரங்கத்தமதனார் கொடுத்த அந்த ராமானுஜர் அது இல்லைன்னா நமக்கு இது கிடைச்சிருக்காது அவரை மறக்கவா. அந்த பிரபந்தத்தை ஒரு நாளும் இத்தனையும் சரிசுவாமி சொல்லிட்டு இதுல பிரதானம் பெருமாளே இல்லையதா. பெருமாள் யாரு? பெரிய பெருமாள். அவரை மறக்க போறது இல்லை. ஆனா இது இத்தனையும் அவரை மறந்தாலும் பரவாயில்ல இவாளை மறக்காதுங்கிற ஒரு நியதி பண்றதே அவர் தான். பக்தானாம் தாம் பிரகாசதே நதே ரூபம் நதே ஆகாரம். பகவானுக்கு என்ன ஒரே ஆசைன்னா என்ன பார்க்காத, நான் பக்தர்களுக்காக இருக்கேன், பக்தர்களா நீ இரு, எப்படி நான் பக்தர்களா இருக்கணும் அதே போல நீ பக்தர்களுக்காக இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா, அந்த நிலைதான் தெரிவிக்க. மறக்க முடியும்னு மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பகவான். அவன் தன் விஷயத்துல எதையும் வச்சுக்கிறதே கிடையாது. ஏன் சுவாமி சிறந்த நிர்வாகி இருக்கா பாருங்க, நல்லா கமாண்டிங் பண்ணக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய அவன் என்னன்னா தன்னிடத்துல எதையும் வச்சுக்க மாட்டான். அவால பிரிச்சு கொடுத்துருவான். இவா என்ன அவா என்ன அவா என்ன அவன். ராமானுஜன் சிறந்த நிர்வாகி. 10 கொத்து பரிவாரங்கள் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நடக்கிற மாதிரி எங்க நடக்கலையே சுவாமி, என்ன காரணம்? 10 கொத்து பரிவாரங்கள் இன்னைக்கு நடக்கிறது. ஆனா அதத்தான் சில பேர்லாம் கொஞ்சம் அழிக்கணும்னு பார்த்துட்டே இருக்கா. பகவான் விட மாட்டான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கானா. ஏன்னா பகவான் தன்னிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டார். எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்காக கொடுக்குற. எனக்கே தன்னை தந்த கற்பகம் ஆழ்வார் தெரிவிக்கிறானோ வாரிக்கொண்டு விழுங்குவன் காணின்னு தெரிவிக்கிறாரையா. அப்ப ஆழ்வார் பகவான் ஆழ்வாரத்துல கொடுக்க, ஆழ்வார் நாதமனுக்கு கொடுக்க, அப்படியே பரம்பரையாக ராமானுஜ பரியந்த வந்ததனோ. அப்ப நம்மாழ்வாருக்குத்தான் உண்மையான ஏற்றம். ஏன்னா அந்த ஆழ்வாரை அனுபவித்தது யாரு? நாதமணிகள். இருப்பினும் உண்மையாக நம்மாழ்வார் அனுபவித்து யார் தெரியுமா? ஏன்னா நாதமணிகள் பின்னாடிதான் வந்தாரு. அதற்கு முன்னாடி உண்மையா அனுபவித்தது மதுரகவிகளும் திருமங்கையாழ்வாரும். திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் 2 பேரும் சந்தித்திருக்காளா சுவாமி? திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் 2 பேரும் சந்திப்பே கிடையாது. ஏன்னா திருமங்கையாழ்வார் காலத்துக்கும் நம்மாழ்வார் கால விஷயம் நான் பின்னாடி சொல்றேன். திருமங்கையாழ்வார் காலத்துக்கும் நம்மாழ்வார் காலத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு, சந்திக்கிறேன். ஆனா திருமங்கையாழ்வார் தான் இந்த ராப்பத்து உற்சவத்தை முதல்ல ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி ராப்பத்து உற்சவம்ன்றதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் தான் 1000 மண்டபத்தை கட்டி நம்பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து, அதனாலதான் முதல்ல திருநெடுந்தாண்டகம் சேவிக்கிறார் இந்த அத்தியன உற்சவத்துல ஸ்ரீரங்கத்துல. அதற்கு சேவிச்சுதான் அபாரமான ஆத்மா நம்பெருமாளுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். இது கூட அது கூட எல்லாத்தையும் கொடுக்கணும், சொத்து சொகம் வாசல் வீடு இதெல்லாம் கேட்டு போகணும். அவர் கேட்டது ஒரே ஒரு ஆழ்வார் பாசுர தேவரி செவிசாய்க்கரன் கேட்டார். செவிசாய்க்கரன் கேட்டவொன்னா அப்ப மண்டபம் வேணுமோனோ, நான் மண்டபத்தை நீயே கட்டுன்ட்டு தான். நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தோமோனோ, எதுவா இருந்தாலும் காஞ்சி தேவ பெருமாள் தான் பண்ணுவார். அனுபவம் தான் இருக்கு. அதனால அந்த மண்டபத்தையும் கட்டினது திருமங்கையாழ்வார் தான். இதுக்கு சொல்ல வந்தேன்ன அப்படி இருக்க செய்து அனுபவம் தான் அங்க பிரதானமா இருக்கு இல்லையா. அப்படி இருக்க செய்து பிரதானமா இப்ப திருவங்கையாழ்வார் எப்படி சுவாமி அவருக்கு தெரியும்னா, திருவாய்மொழிக்கு திருவாய்மொழின்னு பேரு கிடையாது. ஆழ்வார் கொடுத்த பெயர் இருந்தமிழ் நூல்னு பேர். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. சில விஷயம் அது நிறைய சொல்லிட்டு இருக்கேன், எதாவது ஞாபகம் இருக்கு, ஞாபகம் சொல்லுவோம். ஆழ்வார் கொடுத்த பெயர் திருவாய்மொழி அல்ல. எங்கேயா நீங்க திருவாய்மொழி சப்தம் வந்தா பாருங்க.
ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருடைய திருவாய்மொழியின் ஹெட்லைன் போட்டிருப்பானே தவிர அவருடைய 1102 பாசனம் கொள்ளுக்குள்ள திருவாய்மொழின்னு எங்கேயா வருமானா வராது. ஆனா இருந்தமிழ் நூல் இருக்கு. என்னெஞ்ச சொல்லிருந்து இங்கு இருந்தமிழ் நூலிவை மொழிந்து அப்படின்னு ஆழ்வார் பாட்டே இருக்கு. இது 10ஆம் பத்துல. அப்ப திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல்னு பேரு. அந்த இருந்தமிழ் நூல் புலவன் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். ஆனா பாத்துங்க சத்தன வைபம் பாருங்க. ஆழ்வார் நிறைய சொல்லலாம், அடைய நிறைய விட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். எதை விடலாம்னு தெரியல, அதான் விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு ஆமா வாஸ்தவம் தான். நீங்க இப்ப ராமானுஜன் விட்டு காலட்சம் சொல்றல இல்ல ஆழ்வார் வைபவம் சொல்றேன்னா இந்த பாட்டுக்குள்ள ஆழ்வார் தான். இந்த பாட்டாகட்டும் அடுத்த பாட்டா அதே தான். நிதியை பொழிலம் முகிலென்று நீசந்தம் வாசல் பட்டு திடுகற்குலகில் திகழ்கின்ற அதுவும் அதே இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே. இங்க திருவங்கையாழ்வார் என்ன சொன்னதுன்னா இவருக்கு பேர் என்ன தெரியுமா? இருந்தமிழ் நூல் புலவன் தன்னை சொல்லிக்கிறார். இருந்தமிழ் நூல் இஸ் ஈக்குவல் டு திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை நன்றாக கற்றவன் யாருன்னா தான் தான் சொல்லிக்கிறார். தன்னை சொல்லிக்கிறார். யாரு? திருவங்கையாழ்வார். என் நெஞ்ச தொல்லிருந்து இங்கிருந்தமிழ் நூலவை மொழிந்து நம்மாழ்வார் பாசனம் 10ஆம் பத்துல. இப்ப இருந்தமிழ் நூலில் எங்க சொல்லிக்கிறார்னா அகோபல கஷேத்திரம் சிங்கவேல் குன்றம் அங்கஞானம் மஞ்ச அங்கோர் ஆருரியாய் அகுணன் பொங்காகம் வல்லுகிறாள் பொழுந்த புனிதரிடம் பங்கண்ணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடுக்கி செங்கனாலிட்டு இறஞ்சம் சிங்கவேல் குன்றடைவேன்னு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமலையிலே அகோபல தீபக்ஷேத்திரத்துக்கு மங்களாசாசனம் பண்றார். அதுல கடைசி பாட்டு செங்கனால் இட்டிரஞ்சம் செங்கவேல் குண்டுடைய எங்களீசன் எம்பிராமனை இருந்தமிழ் நூற்புலவன் அங்கதான் வருது. அங்க வருது. அங்கதான் நான் தன்னை யாரும் சொல்லிக்கிறான்னா நான் தான் இருந்தமிழ் நூற்புலவன். நம்மாழ்வாவுடைய பாசுரத்தை நன்கு கற்ற புலவன் தன்னை தெரிவிக்கிறாரனோ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியாது? அப்ப இங்க யாரு? மதுரகவிகளும் திருமங்கு ஆழ்வார்னா பிரதானம். அதைத்தான் தெரிவிக்கிறார். அவளுக்கு தான் என்னது அனுபவிப்பது. நம்மாழ்வார் பாசுரத்தை முதல்ல அனுபவிச்சதானா முதல்ல மதுரகவி தான். அது ஏன்னா மதுரகவிக்கு பிற்பாடு தான் திருமங்கி ஆழ்வார். ஆனா அவ 2 பேரை தாண்டி அதுக்கப்புறம் தான் யாரு? நாதமணிகளே. ஆக அவர் அனுபவிக்கிறார் இல்லையா? அந்த அனுபவம் தான் பூர்ணமா இருக்கணும். அப்ப நாதமணி பெற்றபடியாலே நாதமணிகளுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறார் ராமானுஜன். அந்த அனுபவிக்கிற ராமானுஜன் தான் எனக்கு என்னது மாநிதின்னு தெரிவிக்கிறார் 20ஆம் பாட்டுல. இப்ப பாசுரத்தை பார்ப்போம். பாசுரத்தை பார்ப்போம் சொல்லி 2 காட்சம் இருக்கு. ஆரப்பொழில் தென்குறைகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழன் இசையனந்தோர் கட்டு இனியவர்தம் சீரை பயின்றும் சீலங்கள் நானமுதியை நெஞ்சால் வாடி பருகும் ராமானுஜன் எந்தன் மாளிகையே. ஆரப்பொழில் சந்தனக்காடுகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய தென்குருகை. ஆரப்பொழில் தென்குருகைன்னு எடுத்துக்காரு. இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது. அன்னைக்கு சந்தனக்காடுகள் நிறைய இருந்திருக்கு. சந்தனக்காடுகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய தென்குருகை. ஆரப்பொழில் தென்குருகை பிரான். பிரான்னு உபகாரகன்னு பேரு. திருமழிசை பிரான். ஆறாம் அமுத பிரான் தான் இருந்தது. கடைசியில் அவர் ஆழ்வார் ஆயிட்டார், இவர் பிரான் ஆயிட்டார். இதுக்கும் அப்படி இருக்க செய்த பிரான்னா உபகாரகன். ஆரப்பொழில் தென்குருகை பிரான். அப்ப நம்மாழ்வாருக்கு பிரான்னு சத்தம் போட்டுக்கார் யாரு? திவரங்கத்தினார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான். உபகாரம் என்ன சுவாமி உபகாரம் பண்ணார்? அவர் அவதரித்ததே உபகாரம் தான். ஆழ்வார் அவதாரம் பண்ணாரனோ அதுவே உபகாரம் தான். அதுக்கு மேல திருவாழ்வழி பாட்டு பாடினாரனோ அதுவே உபகாரம். ஏன்னா இன்னைக்கு அவர் பாடலைன்னா நாமெல்லாம் என்ன கதி? ஒரு பிரயோஜனம் இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் மேல நாதமுனை அழைத்து அதை கொடுத்தாரனோ. நாதமுனிகளுக்கு அந்த 4000 கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. அதுவும் பெரிய உபகாரம் தானே. அதனால்தான் பிரான்கிறார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான். பிரான்னா உபகாரம். அவர் அவதரித்ததே உபகாரம். திருவாய்மொழியை பாடினதே உபகாரம். அந்த திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமணிகளுக்கு கொடுத்தது உபகாரம். அதனால பிரான். அப்படிப்பட்ட ஆழப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய். அமிர்தமயமான திருவாய்மொழி. அமிர்தமயமான திருவாய்மொழி அப்படின்னா அமுத அந்த திருவாய்மொழி எப்படி இருக்கும்? அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்.
சேவிக்க 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 கொல்லமாலா என்பவெல்லம் கோதில தந்திடும் என் வல்லலேயோ வையம் கொண்ட வாமனாவோ என்றென்று அந்த சேவிக்க சேவிக்க அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அமிர்தமா அது என்ன தெரிவிக்கிறார்? குறுகை பிரான் ஆந்த திருவாய் ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய். அதுக்கப்புறம் ஈரத்தமிழ். ஈரத்தமிழ் ஈரத்தமிழ் ஈரத்தமிழ்னா என்ன சுவாமி? தமிழ்ல கூட போய் ஒரு ஜலத்துல விடுவாங்க. ஈரத்தமிழ்னா பகவத் பக்தி, பகவத் காமம், பகவான்ல அன்பு, இதெல்லாம் தொய்த்த இது அப்படின்னு ஒரு தண்ணியில தொய்த்த பாசுரமா, அதான் ஈரத்தமிழ். ஈரத்தமிழ்னா என்னன்னா அந்த தென்குருகை பிரான் பாடினது என்ன பாருங்க, என்னது ஈரத்தமிழ்னர். என்ன ஈரத்தமிழ்? ஆழ்வாருடைய ஒவ்வொரு சொல்லும் ஆரம்பிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, இப்ப பாருங்க, உயர் வர, உயர் நலம், உடையவன், எவனவன் இருக்கு இல்லையா? அப்ப உயர் வரன்னு அப்படின்னு நினைக்கிறாருன்னா, நினைக்கிறச்சே ஒரு பக்தியில தொய்ப்பாராம். தொய்த்து அந்த சப்தத்தை எடுப்பாராம். அதான் ஈரத்தமிழ். ஒவ்வொரு சப்தத்துக்கும் பக்தி என்ன, காமம் என்ன, அன்பு என்ன, இதுல நினைத்து நினைத்து கொடுக்கிறாரோ அதத்தான் ஈரத்தமிழ் சொல்ற. அப்ப உயர் வர அந்த சப்தம் சொல்றது தொய்க்கிறார். உயர் நலம் அந்த சப்தம் தொழிக்க தொய்க்கிறார். மயர் வர அந்த சப்தம் தொழிக்க தொய்க்கிறார். அப்ப அந்த சப்தம் தொழிக்க அன்புல தொய்க்கிறார், பக்தியில தொய்க்கிறார், அதே போல காமத்துல தொய்க்கிறார். இதெல்லாம் பண்றாரோ. அப்படிப்பட்ட ஈரத்தமிழ். அப்ப ஒவ்வொன்றும் தொய்க்கிறாரோ. அது மட்டும் இல்ல, பரபக்தி என்கிற தொய்க்கிறார், பரஜானத்துல தொய்க்கிறார், பரமபக்தியில தொய்க்கிறார். அப்படின்னா நினைக்கிறது கொண்டு போய் கொண்டு நினைக்கிறாருனோ அந்த. அது மட்டும் இல்ல, இவருக்கு எத்தனை காதல்? 3 காதல் பிரதானமா ஆழ்வார எடுத்திருக்காரு. பேரமர் காதல், பெண்ணின்ற காதல், கடியமிக்கதோர் காதல். இந்த 3 காதலையும் துவைக்கிறாராம், அதுல வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த 3 காதல் என்று சொல்லக்கூடிய நிலைய பரபக்தி, பரஜான, பரமபக்தி, பேரமர் காதல், பெண்ணின்ற காதல், கடியமிக்கதோர் காதல், இதெல்லாம் துவைக்கிறார். இதை துவைக்கிறது மட்டுமல்ல, மேற்கொண்டு தூதி விடுதல் அதுல துவைக்கிறார். அதற்கு மேற்கொண்டு அனுக்காரம் பண்ணுதல் அதுல துவைக்கிறார். இதெல்லாம் நினைச்சு 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 தொய்த்து தொய்த்து எடுக்கிறாரோ. அதனால ஈரத்தமிழ் அதை நினைத்து நினைத்து பாடுறபடியாலே ஈரத்தமிழ் தெரிவிக்கிறார். ஈரத்தமிழ் அப்படிஞ்சிருக்கிறார். ஈரத்தமிழ்ன்றதுன்னா நினைச்சு பாடுறதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஈரம் இருக்கிறபடியாக இந்த இடத்துல பாருங்க. சாமான்யமா நம்ம பாசனம் சேவிக்கச்சே இந்த சேவா காலம் பண்ணக்கூடிய அத்தியாபகாலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நன்னா தெரியும். இதுல இச்சி சா அவ்வளவு தூரம் சேவிக்க மாட்டான். பிரியத்துக்காசனம் இப்ப நம்ம ஒரு கரடமுரடான ஒரு வஸ்து இருக்கு, அது வாயில போட்டுட்டோம்னா கடிக்கச்சே கட்ட கட்ட கடன்னு சப்தம் வருதோனும். அதே அந்த வஸ்துவை ஒரு போர்ட்ல போட்டுட்டு இல்ல தயிர்ல போட்டு அப்புறம் எடுத்து வாயில போட்டுக்கோ, அந்த சப்தம் வரும்னா வராது. அப்ப அதை தொய்ச்சாச்சுன்னா அந்த சப்தம் போயிடுறதனும். அதே போல ஆழ்வார் பாசனத்துல சில சில ரகாரமோ இந்த சப்தங்கள்லாம் வரைச்சு கொஞ்சம் அழுத்துற மாதிரி வரும். அப்ப கடன்னு சவுண்ட் வரும், சப்தம் வரும். அந்த சப்தம் வராம சேவிக்கக்கூடிய பழக்கத்தை இன்னைக்கு இருக்கும் அத்தியாபகம் வச்சுட்டு இருக்கா. புரியத்துக்கு ஒரு பாட்டு சொல்றேன். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செட்டார் திரளிய செண்டுதிரை செய்யும் குற்றமன்றில்லாத கோடதன் உட்படியே இந்த பாட்டுல கர 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 கரன்னு வந்துட்டே இருக்கும். அங்கெல்லாம் வரைச்சு அந்த கர சப்தத்தை எடுக்க மாட்டான். அதை விட்டுட்டு கத்து கறவை இத்து வரும். கத்து கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பிரமாணம் இதுதான் ஈரத்தமிழ். ஈரத்தமிழ்னு வந்து ஆனா என்ன சுவாமி இவ சப்தம் எப்படி இருக்கு, இவ எப்படி பேசுறாளே அப்படின்னு. சப்தம் எப்படி இருக்கு? கற்றுக்கறவை கற்றுக்கறவை, இவ கத்து கறவைன்னு. அது என்ன சுவாமி கற்றுன்னு இருக்கு, கத்துன்னு வச்சுட்டு இருக்கா. அந்த சப்தத்தை கொஞ்சம் குறைக்கிறாளே சுவாமின்னா ஈரத்தமிழ் ஆயிட்டு. எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார் பாசத்தை வச்சுக்கணும். அதனால்தான் அத்தியாபகால் சேவிக்கும் போது, ஸ்ரீ வைஷ்ணவா சேவிக்கும் போது இந்த இடத்துல அந்தந்த சப்தத்தை கொஞ்சம் அழுத்தாத மாதிரி சேவிக்கிறதுக்கு பிரமாணம் எதுனா இதுதான் ஈரத்தமிழ் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழ். அது எங்க தெரியுது? நாமே
ஒரு பலகாரத்தை வாயில போட்டுட்டா அது கரன்னு சப்தம் வந்துட்டு இருக்கும். அதே அந்த பலகாரத்துல மோர்லயோ தயிர்லயோ போட்டு வாயில போட்டுட்டா எந்த சப்தம் வராதுன்னா, அப்ப வார்த்தையை ஆழ்த்தினார்கள் அப்படின்னா எந்தெந்த பாத்திரத்தை அனுகிரகித்தாலும் அதை நினைச்சு பாடுறா. எப்படி பாடுறா? பகவத் பிரேமம் என்ன, பகவத் காமம் என்ன, பகவான் இருக்கக்கூடிய அன்பு என்ன, அதை நினைச்சு பாடுறா இல்லையா? தாங்களும் நினைக்கிறா, தங்கள் வார்த்தைகளையும் ஆழ்த்துகிறார்கள். தான் முக்கியம். தாங்கள் நினைக்கிறது மட்டுமல்ல, தங்களுடைய வார்த்தையும் ஆழ்த்துறா இல்லையா? எதுல ஆழ்த்துறா? ஈரனில் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்சொல்னு அந்த ஈரத்துல நினைக்கிறா. என்ன நினைக்கிறா? அன்புங்கிற ஈரம், காதல் என்கிற ஈரம், பக்தி என்கிற ஈரம். அதுல நினைக்கிறானோ நினைக்கிறபடியால என்ன? அதனால இவருடைய பாசுரம் மட்டும் இல்ல, இந்த பாசுரம் நன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பாசுரத்துக்கு மேல சேவிக்கக்கூடிய உமரனா இருக்கு. அதனால ஆழ்வார்கள் தாங்கள் ஆழ்ந்தது மட்டுமல்ல, தங்கள் சொற்களையும் ஆழ்ந்து வைக்கிறார். அதனாலே ஆழ்வார்கள் பேரு. அதனால எப்ப இதெல்லாம் பண்ணிருக்காலோ அப்ப தங்கள் சப்தத்தையும் ஆழ்த்தினார்கள் இல்லையா? அதனாலே ஈரத்தமிழ். ஆக ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு, ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு. இசைனா இசை கூட்டினார்களாம் ஆழ்வார்கள். சாமி, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆழ்வார் திருவாய் வேண்டி இசை இருக்கா? நட்டப்பாட நாட்டக்குறிச்சின்னு ராகம்லாம் கேள்விப்பட்டிருக்கல, நிறைய உண்டு. நிறைய திருநடந்தாலும் நிறைய எடுத்துக்கார். நட்டப்பாடு நாட்டக்குறிச்சி எத்தனையோ ராகங்கள் இருக்கணும். அந்த ராகங்கள்லாம் ஆழ்வார் பாடியிருக்கார். ஏன்னா இசைக்கு பிராதானியம் கொடுக்கிற முக்கியமான காரணம் என்ன? யாருமா? நாதமணிகள். ஏன்னா இசைக்கண்ணை இட்டு பிறந்தவர் நாதமணிகள். அவர் சரித்திரத்தை பின்னாடி எடுத்து சொல்றேன். இசை 74 மேல கர்த்தா சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நாதமணிகிட்ட. பிச்சை எடுக்கணும். இது சொன்னா அப்படிப்பட்ட இசைக்கண்ணை இட்டு பிறந்த நாதமணிகள். பரத முனி எழுதினதுதான் நாட்டிய சாஸ்திரம். பரத முனி, பரதநாட்டியம்னு சொல்ற போனும், பரத முனி எழுதினதுதான் நாட்டிய சாஸ்திரம். நாட்டிய சாஸ்திரத்தை விடாம பற்றி கிடப்பவர் யாருன்னா நாதமணி. இன்னைக்கு எத்தனையும் நாட்டியம் சொல்லிருக்காங்க. பிரதான யாத்திரம் நாதமணி. நாட்டிய சாஸ்திரம் விடாம பற்றி கிடப்பா. ஏன்னா பரத பகாரம், ரகாரம், தகாரம். பகாரம்னா பாவம், ரகாரம்னா ராகம், தகாரம்னா தாளம். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் நாட்டியத்துக்கு. அப்பன்னா பாவம், ராகம், தாளம். இந்த மூன்று நாட்டியத்துக்கு பாவம் முக்கியம், நாட்டியத்துக்கு ராகம் முக்கியம், நாட்டியத்துக்கு தாளம் முக்கியம். அப்ப பாவ ராக தாளம் தான் பரதன். பாவ ராக தாளம் தான். இது எழுதினது யாரு? பரதமுனி. அது பூர்ணமா தெரிஞ்சவர் யாரு? நாதமுனி. அவரும் முனி, இவரும் முனி. எதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சு இருக்கிறா? அப்ப நாட்டியத்துக்கு தாளம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, தாளம் முக்கியம். வேதாளம் ஆகக்கூடாது. வேதாளம் வாங்கக்கூடாது. தாளம் வரணும். தாளம் சரியா இருக்கணும், ராகம் சரியா இருக்கணும், பாவம் சரியா இருக்கணும். பாவம்னா என்ன சுவாமி? பாடும் பாட்டின் பாவத்தை சரியா வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து வர தெரியணும். எந்த பாவத்திலதான் காலட்சம் சொல்றது இந்த பாவம் வந்துடணும். இதுக்கு அந்த பாவத்தை சொல்லும் போதே இந்த காலட்சம் கேட்கிறவாளுக்கு இந்த பாஷை புரியலன்னா கூட, அவன் தெலுங்கு கலவரத்தை வந்து கேட்டு இருக்காச்சுன்னே, அவன் எனக்கு தமிழ் பாஷை புரியலன்னா நான் பண்ணக்கூடிய பாவத்தை வைத்துக் கொண்டு இந்த சப்தத்தை தான் சுவாமி சொல்லியிருக்கா புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பாவம் வரணும். அதான் ராகம், பாவம், தாளம் தெரிவிக்கிறாள். எதுவும் சொல்ல வேணா, அது தெரிவிக்கணும்னோ அந்த இடத்துக்கு வரணும் போகணும். அதை வெளியே ஒழுங்காடும். அப்ப பாவத்தோடு, ராகத்தோடு, தாளத்தோடு ஆழ்வான அத்தனை பாசங்களும் நாதமுனிகள் பூர்ணமாக கற்றார். அதனாலதான் இன்னைக்கு அரையர்கள் இருக்கணும், அத்தனை பேரும் நாதமுனி வம்சத்தால். ஏன்னா இவாளுக்குதான் அரையர் சுவாமி என்ன சொல்லார் தமிழொரு மூன்றும் மேல வரப்படுது. மேல வரச்சே நல்லா விவரமா சொல்றேன். சொல்லார் தமிழொரு மூன்றும் சுதிகள் நாங்கம் எல்லையில்லா அறநெறி யாபம் அறிந்தவன் தெரிவிக்கிறாரு. அதான் அந்த பாவராக தாளம் பூர்ணமா தெரிஞ்சவர் தான் சுவாமி நாதமுனி. அதனால அவளுக்கு பூர்த்தியா கற்றுக் கொடுத்துக்காரு. அதனால்தான் ஷீலங்கொள் நாதமுனி. ஆக ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்
இந்த பட்டம் ஈரத்தமிழ் இசையின் வந்தோர். ஈரத்தமிழ் இசையின் வந்தோர் யார் சுவாமி? நாதமுனி தானே? இல்ல, முதல்ல ஈரத்தமிழ் இசை உணர்ந்தோர் மதுரகவிகள். அவர் சொல்லதானே பட்டோட படித்தினார், மதுரகவியார் எழுதினார். அப்ப முதல்ல ஈரத்தமிழ் இசை உணர்ந்தோர் முதல்ல யாரு? மதுரகவிகள். அடுத்து யாரு? திருமங்கையாழ்வார். இவர் 2 பேரும் ஒரே கோட்டியா காலம் பேரு. மதுரகவியாருடைய காலம் பேரு, திருமங்கையாருடைய காலம் பேரு. ஆனா 2 பேரும் இசையின் வந்தோர். அப்ப ஈரத்தமிழ் இசையின் வந்தோர். அதுக்கப்புறம் தான் பின்புதான் நாதமுனி. அப்படின்னா அதுக்கப்புறம் இடையில ஒருத்தர் இருக்காரு. இசை உணர்ந்தோரான மதுரகவி என்ன, அதே போல திருமங்கையாழ்வார்னா அவர்களுக்கு இனியவர் யாரு? அந்த இனியவர் தான் பராங்குஷ நம்பி. இந்த பாட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாமே 2 தடவை சேவிச்சாலே இதுக்கு இந்த பாட்டு கொண்டு அர்த்தம் வந்துடும். ஆரத்தமிழ் தென்குருகை பிரான் நம்மாழ்வார், அமுத திருவாய்மொழி, ஈரத்தமிழ் நன்னா தோய்ந்து எடுக்கப்பட்ட பக்தி என்ன, காமம் என்ன, அன்பு என்ன, அதெல்லாம் தோய்ந்து எடுக்க ஈரத்தமிழ் இசையுணர்ந்தோர். அந்த ஈரத்தமிழ் இசையுணர்ந்தோர்கள் மதுரகவி ஆழ்வார் நம், அதே போல திருமங்கை ஆழ்வார். இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர், அழகா வச்சிருக்கணும், இனியவர். அவர்களுக்கு இனியவர் யாருன்னா பராங்குஷ நம்பின்னு பேரு. உடனே நாதமுனி கொண்டு வரக்கூடாது. ஈரத்தமிழ் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர் பராங்குஷ நம்பி. அப்படிப்பட்ட இனியவர் தம் சீரை பயின்றியும் சீலங்கள் நாதமுனி. இனியவர் தம் சீரை பயின்றியும் சீலங்கள் இப்பதான் நாதமுனி வரார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மாழ்வார், அடுத்து திருவாய்மொழி, அதற்கடுத்தபடியாக மதுரகவி ஆழ்வார், அதுக்கு அடுத்தபடியாக திருமங்கை ஆழ்வார், அதுக்கு அடுத்தபடியாக பராங்குஷ நம்பி, இப்பதான் நாதமுனி வரார். அப்படிப்பட்ட நாதமுனி இனியவர்தம் சீரை பயின்றியும் சீலங்கள் நாதமுனி. அந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் அர்த்தம், எல்லாமே ஒவ்வொரு அதிகாரம் வரா அந்த அர்த்தம். அப்ப முதல்ல நம்மாழ்வார் ஆரப்படி தென்குருகை பிரான் பாடின திருவாய்மொழி, அதுதான் அமுத திருவாய்மொழி ஈரத்தமிழ். இதில் சேர்ந்து இருக்கக்கூடிய இசை, அந்த இன்னிசை உணர்ந்தவர் மதுரகவி ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும். ஏன்னா உண்டா சுவாமின்னா மதுரை பாடியிருக்காரு, பாவினின் இசை பாடி திரிவனே. இந்த பாட்டை வச்சுதான் திருவரங்கத்தொண்டர் எழுதுறாரு. மதுரகவி ஆழ்வார் கண்ணில் சீர்தான் வச்சிருக்கானோ அந்த சப்தத்தை அப்படியே அடக்கிட்டாருங்க. சுவாமி காப்பி அடிச்சாரு பண்ண சீர வைஷ்ணவ சம்பந்தம் காப்பி அடிக்கிறது தான் சரி, காப்பி அடிக்கலன்னு தான் தப்பு. சாமானியம் லோகத்துல காப்பி அடிச்சா தப்பு, காப்பி அடிக்கலன்னு நல்லது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் அடியனும் காப்பி தான் அடிச்சுட்டு இருக்கேன். என்ன காப்பி சாமி? அவ சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்கணும். அவ என்ன சொன்னாலும் அதை அப்படியே படிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. என்னவோ பெரிய வைபவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு அவ வைபவத்தோட கொடுத்துருக்கா, அதை எடுத்து அப்படியே ஜெராக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வேற அது ஒழுங்கா பண்ணணும், அது தப்பு பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவர் என்ன பண்ணாரு, பாவினின் இசை பாடி திருவனேன்னு மதுரகவி தெரிவித்தார் கண்ணு திருத்தாமல. அதத்தான் இங்க என்ன தெரியுது, இன்னிசை, அதே இன்னிசை இங்க இருக்கட்டும், அது தெரிவிக்கிற இல்லையா? இப்ப இனியவர் யாரு? மதுரகவி வம்சத்துல இருக்கக்கூடிய அவதரித்த பராங்குஷ நம்பி. அந்த பராங்குஷ நம்பியின் சீரான கல்யாண குணங்களை நன்னா கொடுத்த, வன்மை படித்த, ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன முதலிய பிரபாவத்தை கொடுத்து சொன்ன, அதாவது சீலங்கள் நாதமுனி அப்படின்னா இனியவரான பராங்குஷ நம்பியின் கல்யாண குணங்களை நினைத்து அவர் பண்ணின உபகாரத்துக்கு எப்படி நன்றி சொல்றது? ஏன்னா பராங்குஷ நம்பி கொடுக்கலன்னா இன்னைக்கு நாராயணா இல்லையா, எப்படி நன்றி சொல்லுன்னு அவருடைய சீரை பயின்றா இல்லையா? அப்படியே அந்த நன்றி தெரிவிப்பதே தனக்கு உஜ்ஜீவனம். நாதமுனி தெரிவிக்கிறார். யாருக்கு? பராங்குஷ நம்பிக்கை நம்பி தெரிவிக்கிறானோ அப்படி நன்றி தெரிவிப்பதே தனக்கு உஜ்ஜீவன் என்று இருக்கக்கூடிய சீலங்கள் நாதமுனி. இப்படிப்பட்ட நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும், யாரு? ராமானுஜர். அந்த ராமை பருகும். ஆக அந்த நாதமுனியை தன் நெஞ்சால் வாரி பருகிறோம் ராமானுஜன். அந்த ராமானுஜர் தான் எனக்கு கிடைத்த பெரிய சொத்துன்னு தெரிவிக்கிறார் திருவரங்க தந்துனார். அந்த ராமானுஜர் தான் எனக்கு கிடைத்த பெரிய சொத்துன்னாரு. ஆக மறுபடியும் சொல்றேன், ஆக நம்மாழ்வாரை சொல்லி பாடின திருவாய்மொழியை சொல்லி அதில் சேர்ந்த இன்னிசையை பற்றி
அந்த இன்னிசையில் மயங்கிய மதுர கவிகளை சொல்லி மேற்கொண்டு திருவங்கை ஆழ்வாரை சொல்லி அதற்கு மேற்கொண்டு அந்த மதுரகவிழ வம்சத்தில் வந்தபடி இருக்கக்கூடிய பெரியவரான பராங்குச நம்பியை பற்றி அந்த பராங்குச நம்பி இடத்துல 4000 பெறுவதற்காக கண்ணும் செலுத்தாமை பெற்ற நாதமுனிகளை பற்றி அந்த நாதமுனிகளை நிச்சயம் அனுபவிக்கிற ராமானுஜரை பற்றி அந்த ராமானுஜரை பற்றி எனக்கு அமுதனாரை பற்றி இது இத்தனை இந்த பாட்டுல இருக்கு. இத்தனை இந்த பாட்டு இருக்கிறபடியாலே அதனால குரு பரம்பரை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டு. ஆக ஆரப்பொழில் தென் குருகை பிரான் அமுத திருவாய் ராமானுஜன் மாணிதியன் தெரிவித்தார். இப்ப நம்மாழ்வாருடைய நிலையை சொல்லிக்கிறது. நம்மாழ்வார் அவதார கிரமம் என்ன? மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயான ஆத்யஸ்தன குலபதி அப்படின்னு தெரிவிக்கிறோமோ. நம்மாழ்வார் பிறந்த கதையிலிருந்து திருக்குறுவூர் வைபவத்தின் சேர்ந்து படித்தா தான் இந்த பாட்டுடைய அர்த்தமே நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரிய போறது கிடையாது. ஏன்னா ராமானுஜரை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்மாழ்வார் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தானே திருமேனி, இவர் திருவடி தானே, திருவடிக்கு முன்னாடி திருமேனி தெரிஞ்சுக்கணுமானோ. அதான் அப்ப நம்மாழ்வாருடைய திருவிடை சம்பந்தம் பெற்றவர் யாரு? சுவாமி ராமானுஜன். முதல் பாட்டு தெரிவிக்கிறாரு. பூமன்னுமாது பொருந்திய மாறன் புகழ்மணிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இருக்கிறார். அப்ப நம்மாழ்வார் சம்பந்தம் தெரிந்தவர் யாரு? சுவாமி ராமானுஜர். அதுதான் புகழ்மறிந்த பாவன்னு மாறன் அடிபணிந்து. இதைத்தான் சுவாமி மணவாளம் அவர்கள் தன்னுடைய எத்திராது விம்சதி அது தெரிவிக்கிறார். ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாவிலாசய பராங்குச பாத பக்தம் காமாசிதோஷ அரமாத்ம பதாஸ்திதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாவி மூர்தனாம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ஆழ்வார் அவதரித்தாரோ லீலா விபூதி வாழன்றதுக்காக. இந்த இடத்துல பாருங்க விரஜி இருக்கு. விரஜாநதி பார்த்து போனோம். அச்சராதி கண்டத்துல பார்த்துக்கோமே விரஜாநதி. அதுக்கு இந்த பக்கம் லீலா விபூதி, அந்த பக்கம் நித்திய விபூதி. ஆனா அந்த நதி 2 பக்கமே இருக்கு. இந்த கரை லீலா விபூதி, அந்த கரை நித்திய விபூதி. ஆனா அந்த கரையில இருக்கக்கூடிய நித்திய விபூதி நன்னா வாழ்ந்துட்டு இருக்கு. லீலா விபூதி தாழ்ந்து போயிட்டு. என்ன சுவாமின்னா 2 பக்கம் வாழணுமோனோ, 2 பக்கம் வாழலையே. ஏன் சுவாமி ஒரு பக்கம் மட்டும் நன்னா வாழ்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வாழலையேன்னா அந்த இன்னொரு பக்கம் வாழ வைப்பதற்காகத்தான் ஆழ்வார் பிரபந்தமே பாடினார். ஆழ்வார் பிரபந்தனா அதுல முதல் பிரபந்தம் எங்க? என்னை இங்க வைக்காதே, என்னை இங்க இன்னின்ற நீர்மை இடியாமுறாமை பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் மழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை துடிக்கிறார் ஆழ்வார். இனியாமுறாவின அப்ப இது ஆழ்வாருக்கு உண்டான ஏற்றம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக இப்ப இந்த பாட்டுல என்னன்னா இத்தனை வைபவத்தை பார்த்துட்டோம். இந்த பாட்டோடு முன்பாட்டையும் இந்த பாட்டையும் சேர்த்து பார்த்ததான் திருவாய்மொழிக்குண்டான பெருமையே தெரியும். முன்பாட்டு எது? 19வது பாட்டு. இந்த பாட்டு 20வது பாட்டு. முன்பாட்டுலதான் நம்மாழ்வார் சம்பந்தத்தை சொல்லி மேற்கொண்டு அவருடைய பாடின திருவாய்மொழி வைபவத்தை சொல்லுகிறார். இங்க சொன்னாரா சுவாமி? ஆமா. ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. நிறைய பார்த்துருக்கோம். இப்படி இந்த பாட்டுல 5 திருவாயும் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டோடு இந்த பாட்டையும் சேர்த்து பார்த்தா தான் அப்ப என்ன கிடைக்கும்னா சுவாமி கிடைக்கிறது என்ன? திருவாய்மொழியே தந்தை, திருவாய்மொழியே தாய், திருவாய்மொழியே செல்வம், திருவாய்மொழியே குரு, திருவாய்மொழியே வெறிதருப்புகள் நாகம். அதனால தெரியணும். இது எத்தனை? இது சொன்னது யாரு? நம்மாழ்வார் தெரிவிக்கிறானோ. அப்ப 5ஐயும் திருவாய்மொழியாக திருவாய்மொழி ரூபமாக, திருவாய்மொழினா அந்த திருவாய் ரூபமாக தெரிஞ்சுட்டோம் போனோம். அதனால என்ன தெரிவிக்கிறது? தென் குருகை பிரான்னு சொன்னாரனோ. அந்த உபகாரம் என்ன பண்ணார்னா சாமான்யமா லோகத்துல தந்தை தாய் மாறுமா? மாற்றவே மாற்ற மாட்டான். அவன் இவர்தான் தாயார், இவர்தான் அந்த ரிசர்வ்ல ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா தந்தை தாய் 2 திருவாய்மொழி அழுத்து. தந்தை தாய் 2 தெரியும். ஏன்? நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தாலே. அதனால்தான் அவருக்கு திருவாய்மொழின்னு பேரு. சரி சுவாமி, அவருக்கு திருவாய்மொழி தெரிவிக்கிறார். அப்ப அத்தனை உபகாரம் பண்ணியிருக்கார? பகவானை காட்டிலும் உபகாரம் பண்ணியிருக்கார். பகவானுடைய உபகாரம் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா பகவானுடைய அவதாரமே
கிருத்தயுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நிறைய வித்தியாசம் பாருங்க. கிருத்தயுகத்துல பகவானுடைய அவதாரம் வேற, பிராமண குலத்திலே பிறந்தார் அத்ரி ஜமதக்னிக்கு. அதே திரேதாயுகத்திலே கத்ரினா பிறந்தார் ராமனா. அதே துவாபர யுகத்திலே கண்ணனா பிறந்தார். எதுக்கு? இந்த மூணாவது வைசியனா கண்ணனா பிறந்தார். மூணாவது வர்ணத்திலே மூன்றாவது யுகத்திலே பிறந்தார். நான்காவது யுகம், நான்காவது வர்ணமாக இது வேளாளர் குலத்திலே நான்காவது வர்ணத்திலே யார் பிறந்தார்? பராங்குஷனாக நான்காவது வர்ணத்திலே பிறந்தார். முதல்ல நம்மாழ்வான் வைபவத்தை உலகத்தில் உணர்த்தியது யாருன்னா மதுரை கவி தான். மதுரை கவி தான் தெரிவிக்கிறார். எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்படி அவர் தான் சொன்னாரு, என் திசையும் அரியம்பிகேன் ஒந்தமை சடகோபன் அருளையே, ஊர் ஊரா போய் ஆழ்வாருடைய பெருமையை படப்ப போறேன். என்னமா சுவாமி பண்ணுங்க? ஏன்னா நம்மாழ்வாருடைய பாத்திரத்தை கொடுத்த உடனே அது என்னமா சுவாமி, இது காம பாட்டுலா இருக்கு, காதல் பாட்டு. ஏன்னா பகவான் மேல அதீத காதல், பெண்ணின்ற காதல், பேரமர காதல், கடியமிக்கதோட காதல், காதல் பாட்டா இருக்கு, காம பாட்டா இருக்கு. இது போய் உயர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. அப்ப மதுரகவி ஆழ்வார் தான் இதை கொண்டு போய் மதுரை மாநகரத்தில் இருக்கிற சங்க பலகைகளை ஏத்துறார். ஆச்சரியமான அனுபவம். அதுல ஏற்றினபடியால வைபவம் சொல்ல வரல. ஏன்னா அந்த புலவர்கள்லாம் ஆழ்வார கொண்டாடுறா பாருங்க, ஆச்சரியமா கொண்டாடுறா. என்னன்றது மேற்கொண்டு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாதிய திருவிழேசனும் ஆச்சாரியன் திருவடிகளேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு யதா பிரகாரம் திருவான்மொழி பகவதீஷ காலட்சேபம் உண்டு. அதுல யோனித்ய அச்சுதபதாம்புதை அந்த பாசனத்தை நம்ம ஆரம்பிச்சிடும். ஆச்சரியமா பாசனம், ராமானுஜ துவயம்னு பேரு. எல்லாரும் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். மற்றவாறு ஐஸ்வர்யன்னு பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். ஆழ்வாரன் பெரு மகாஜிய திருவிழேஸ்வரம் ஆச்சாரியன் திருவிழேஸ்வரம் பகவதால் திருவிழேஸ்வரம். நமஸ்காரம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் சார். ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் சுவாமி திருவடி சேவிச்சுக்கிறோம். அடியேன் சுவாமி தன்ய சுவாமி ராமானுஜாய நமः.